கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலும் தேவனுடைய செய்தியை கேட்க ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சியோன் எக்கால ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளான மீண்டுமாக அன்போடு வரவேற்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், உங்கள் எல்லாருக்கும் கையில் இந்த ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு அது கையில் வந்திருக்கும். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் சொல்லி இந்த ஒரு மீட்டிங்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் தேவன் மாபெரிதான ஒரு மிகப்பெரிய ஒரு சத்திய வார்த்தைகளை அவருடைய தூதன் மூலமாக நமக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறார். ஸோ இந்த ஒரு கூட்டத்தை நம்ம தேவனுடைய செய்திக்குள் நாம் கடந்து போகிறதுக்கு முன்பாக நம்ம இந்த கூட்டத்தை நம்ம ஒரு ஜபத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ அனைத்து சகோதர சகோதரர்கள் எழுந்து நின்று இந்த ஜபத்தில் நம்ம நிற்கலாம். ஸோ இந்த கூட்டத்திற்கு ஆரம்ப ஜபத்தில் ஜபிக்கும்படி நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் அன்பரசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜபம் செய்வோம். பரலோகத்திலே வீற்றிருந்து இதோ இந்த பூமியின் மணமக்களை கண்ணைக்கு பார்த்து மகா பெரிய அன்பினாலும் இரக்கத்தினாலும் எங்களை ஜீவனோடு காத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ தகப்பனே, கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து வந்த எல்லா உபத்திரங்களையும் தாங்கத்தக்கதான பலத்தை தந்து இம்மட்டும் உங்களுடைய கிருபையுள்ள சட்டைகளின் கீழ் பாதுகாத்து பராமரித்து ஜீவனோடு காத்து வருகிற தயவுக்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் திதியும் எடுக்கிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே, இப்பொழுதும் தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே, இதோ பசி தாகத்தோடு வந்துள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் உம்முடைய பரத்திலிருந்து பரிசுத்த ஆவியை தந்து பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து நீர் வைத்திருக்கும் உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து வழிநடத்துமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. பேசப்போகும் தாரசனை மறத்து இதோ தகப்பனே, உம்முடைய ஆவியை வெளிப்படத்தக்கதாக கிருபை பாராட்டும் தகப்பனே. நாங்கள் வெறுமையாக போகாத படிக்கு உம்முடைய ஆவியினால் நிரப்பி உம்முடைய மகத்துவமுள்ள சத்தியங்களுடைய ஆழமான ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை பாராட்ட வேண்டுமாய் எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஜீவாதிபதியுமான கிறிஸ்து புண்ணிய நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம இன்றைக்கி இந்த நோட்டீஸில் போட்டிருக்கிற இந்த ஒரு தலைப்பு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான தலைப்பாக இருக்கும்னு நம்ம விசுவாசிக்கிறோம். நோட்டீஸில் போட்டிருக்கிற தலைப்பை தான் நம்ம இந்த ஒரு டிஸ்பிளேயில் நம்ம காமிச்சிருக்கிறோம். என்ன டாபிக் நம்ம போட்டிருக்கிறோம் யாருன்னா சொல்கிறீங்களா? இஸ்ரவேலும் கடைசி கால தீர்க்க தரிசனமும். அப்படின்னா இந்த ஒரு தலைப்பை நம்ம கேட்கும் போதே நமக்குள்ள என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புல்லரிப்பு நமக்குள்ள வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தேசத்தை பற்றி நம்ம பார்க்குறோம்? இஸ்ரேல் தேசத்தை பற்றி பார்க்குறோம். ஏன் இஸ்ரேல் தேசத்தை பற்றி பார்க்குறோன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரிச்ச நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த தேசத்தில் பிறந்து மரிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் தேசத்து தான். அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு தேசத்துல நமக்காக மரிச்ச நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தி இந்த தேசத்துல தான் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களை கழுவி இருக்க நம்ம விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு தேசத்துல இன்னைக்கு இந்த தேசம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாபெரும் ஒரு தீர்க்க தரிசன ஒரு தேசமா இருக்குது. கரெக்டா இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஒரு தேசத்தை பார்க்கும்போது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயமே உண்மைன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றா, ஒரு சரித்திர ஒரு தேசமா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம இருக்குது. நம்முடைய ஆண்டவர் மரிச்சிட்டு போயிட்டார், ஆனா மரிச்ச தேசம் இன்னும் நம்ம இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்ணு முன்னாடி நமக்கு சாட்சியா இருக்குன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த ஒரு தேசத்தை குறித்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் பைபிள்ல இந்த தேசத்தை குறித்து தான் பேசப்பட்டிருக்குது. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா இந்த தேசம் இப்பேற்பட்ட ஒரு தேசத்துல இப்ப என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இப்போ லேட்டஸ்டா நிறைய நியூஸ் எதை பத்தி நம்ம கேட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இஸ்ரேலை பத்தின ஒரு மாபெரும் செய்திகள் நம்ம கேட்டுக்கிறோம். கேட்க 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 பைபிள் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிட்டு இருக்குதா இல்லைங்களா?
அப்படின்னா அது எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்குது, எப்படி நிறைவேற்றிருக்குது, எந்த அளவுக்கு தேவன் அந்த தேசத்துல அவருடைய மாபெரும் சத்திய வசனத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனத்துல நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்ன்றத குறித்து ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனத்தினுடைய பாடத்தை நாம் இன்னைக்கு கேட்க போறோம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு இஸ்ரேலை பற்றி கேட்கக்கூடிய இந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கக்கூடிய கண்ணும் கேட்கக்கூடிய காதும் உண்மையிலே பாக்கியமுள்ளவைகள், உண்மையிலே பாக்கியமுள்ளவர்கள். உண்மையிலே இந்த ஒரு பாடத்தை கேட்டு முடிச்சுட்டு போகும்போது உண்மையிலே நம்ம இன்னைக்கு தேவன் அவருடைய பிரசன்ஸை நம்ம இந்த இடத்துல தேவனே இந்த ஒரு சத்தியத்தை நம்ம கொடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு போகும்போது ஃபீல் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு தேவனுடைய தூதை இஸ்ரேலும் கடைசி கால தீர்க்க தரிசனம் என்ற மாபெரும் தீர்க்க தரிசனத்தை தூதை நமக்கு வழங்கும்படி நம் மத்தியில் இருக்க நம்முடைய அன்பு சகோதரர் தீபன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாம் உள்ளே கடந்து செல்லலாம். உங்கள் எல்லாருமே பார்க்கும்பொழுது எனக்கு தாவீது ராஜா பாடின சங்கீதம் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன சங்கீதம் அப்படின்னு கேட்குறீங்களா? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. அப்படின்னா கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜாவாகிய தாவீது என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை பாடியிருக்கார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்படிங்கிறார். இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது தான் ராஜாவாச்சே, ராஜாவாகிய தாவீது ஏன் ஒரு மானை பற்றி பாடியிருக்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி வச்சோம்னா, ஆக்சுவலா தாவீது ராஜாவா இருந்தாலுமே அவர் ஒரு காலப்பகுதியில் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தை மேய்ப்பனாக இருந்திருக்காரு. மந்தை மேய்ப்பனாக இருந்த தாவீதுக்கு காட்டுப்பகுதிகள் நடந்த அநேக விஷயங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அப்படி அவர் பார்க்கும்பொழுது அவர் மனதை பாதித்த ஒரு சம்பவத்தை தான் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதமா எழுதியிருக்கார். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொதுவா ஒரு மான் எப்பொழுது நீரோடைகளை பார்த்து வாஞ்சித்து கதறும் அப்படின்னு கேட்ட என்ன சொல்லலாம்? பிரதர், தாகமா இருக்கும் போதுங்க பிரதர், தாகமா இருக்கும்போது தாகம் வரும். எப்போ வாஞ்சித்து கதறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் வேடன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ப அந்த மானின் மீது விஷத்தை தடவி என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா எய்திருவான். அப்படி எய்யும் பொழுது அது நேராக அந்த மானுடைய கழுத்து பகுதியிலையோ அல்லது வேற ஏதோ ஒரு பகுதியில என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் பாஞ்சிரும். அப்படி பாஞ்ச உடனே விஷம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிக்கும். ஸோ விஷம் ஏற 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 அந்த மான் ஆட்டோமேட்டிக்கா எதை தேடி ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரோடைகளை தேடி என்ன பண்ணிடும்? ஓடிடும். வெரி குட். அப்படின்னா நீரோடைகளை தேடி அந்த மான் ஓடின மாதிரி இப்போ இந்த உலகத்தை எது சூழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருள் முழுக்க முழுக்க என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூழ்ந்திருக்கு. அப்படின்னா இப்போ சாத்தான் என்ன பண்ணிட்டானா பாவம் என்னக்கூடிய விஷச்சை வச்சு நம் எல்லார் மீதும் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா எய்திட்டான். இப்போ எல்லாருக்கும் எது ஏற ஆரம்பிச்சிருச்சு, அதிகமாக எது ஏறி போய் கிடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவம் என்னக்கூடிய விஷம் ஏறி போய் கிடைக்கிருக்கு. அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மான் மாதிரி இருக்கக்கூடிய நாம எதை தேடி ஓடி வந்திருக்கீங்கன்றத நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனை தேடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கலாமா? வெரி குட். அப்படின்னா இந்த இடத்துல இந்த உலகம் முழுக்க எது நிறைந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருளால் நிறைந்திருக்கு. அப்படின்னா இருளால் நிறைந்திருக்கு. இருள் மட்டும் இல்ல, உலகம் முழுக்க எது நிறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பொய் நிறைஞ்சிருக்கு. கரெக்டா? பொய்யா பேசுறாங்க, எது எடுத்தாலும் பொய் மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனா இந்த இருள் நிறைந்த உலகத்துல நமக்கு உண்மையை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் எது அப்படின்னு ஞானி தன் ஞானத்தில் எழுதிட்டார். எந்த ஞானின்னு கேட்குறீங்களா? சாலமன் ஞானி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி அப்படின்ட்டார். அப்படின்னா இந்த இடத்துல எதுதான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க? வேதமே
வெளிச்சம் அப்படின்ட்டார். அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த ஹாலுக்கு எது வெளிச்சம் கொடுக்குது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? பிரதர் இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க பிரதர். ஹாலுக்கு இந்த லைட் என்ன பண்ணுது, வெளிச்சம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்குது. ஆனா நமக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா வேதமே வெளிச்சம். அப்பேற்பட்ட வேதம் தான் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த இந்த பைபிள் அப்படின்னு என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா வெறும் பைபிள் படிச்சுட்டா வெளிச்சம் வந்துருமா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? வெறும் பைபிள் படிச்சா வெளிச்சம் வந்துருமா? அதாவது எப்படி கேட்கிறேன்னா, வெறும் பல்பு மட்டும் இருந்தா வெளிச்சம் வந்துருமா? இல்ல, என்ன வரணும் அதுக்குள்ள? எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பாயணும். அந்த மாதிரி வெறும் பைபிள் படிச்சா வெளிச்சம் வந்துருமா, அல்லது பைபிள்குள்ள இருக்கக்கூடிய சத்திய வசனங்களை நாம் புரிந்து அதன் ரகசியங்களை தெரிந்து கொண்டா வெளிச்சம் வருமா? அதனுடைய சத்திய வெளிச்சத்தை நாம் என்ன பண்ணோம்? தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த பாடத்தை நாங்க எங்க போய் கொண்டு போய் சேர்த்தாலும் நாங்க சொல்லக்கூடிய தாற்பரிய வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங் சிஸ்டர், யோவான் 8:32 விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த உண்மையான சத்தியத்தை நாங்க எங்க போய் கொண்டு போய் சேர்த்தாலும் நாங்க சொல்லக்கூடிய தாற்பரிய வசனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வசனம் தான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்னா என்னங்க பிரதர்? சத்தியம்னா என்ன? வெரி குட், யாரோ கரெக்டா சொன்னீங்க, உண்மை. சம்டைம்ஸ் நாம கூட சொல்லுவோம்ல, உண்மையா சொல்றேங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தியம்ன்ற இடத்துல உண்மையை போட்டு படிக்கலாமா அப்படின்னு என்ன சொல்றாரு நம்ம ஆண்டவர்? உண்மையும் அறிவீர்கள், உண்மை உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான். உண்மை எதுல இருந்து விடுதலையாக்கும்? பாவத்துல இருந்து. இல்ல, உண்மைக்கு ஆப்போசிட் எது? பொய். அப்படின்னா ஒரு உண்மை எதிலிருந்து விடுதலையாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொய்யிலிருந்து விடுதலையாக்கும். அப்படின்னா நம்மை பொய்யிலிருந்து விடுதலாக்கக்கூடிய உண்மை எது அப்படின்னு போய் கேட்டோம்னா நம்ம ஆண்டவரே பதில் வச்சிருக்காரு. வாசிக்கலாம். யோவான் 17:17. யோவான் 17:17. உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். அப்படின்னா தெளிவா ஆண்டவரே வேதத்தை தெளிவா என்ன சொல்லிட்டாருன்னா உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்ட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பைபிள் சொல்லக்கூடிய வசனம் மட்டும்தான் சத்தியம் அப்படிங்கிறார். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் கிளம்பலாம், அது எப்படிங்க நான் நம்புறது? பைபிள் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு நான் எப்படி நம்புறது? ஏன் அப்படின்னு கேட்கறேன்னு பாத்தீங்கன்னா, பைபிள் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மத்ததெல்லாம் என்னதா? என் கேள்வி புரிஞ்சுங்களா? மத்ததெல்லாம் என்னதா? பொய். அப்படின்னா ஒண்ணு இது பொய்யா இருக்கணும், மத்ததெல்லாம் என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அல்லது மத்ததெல்லாம் பொய்யா இருக்கணும், இது மட்டும் தான் என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். எது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ப்ரூஃப் இருக்கணும். ப்ரூஃப் இருக்கணும். பைபிள் உண்மையான சர்வ வல்லவருடைய உண்மையான கடவுளுடைய புஸ்தகம் அப்படின்னு எப்படி தெரியுமா நிரூபிக்கலாம்? எந்த ஒரு புஸ்தகம் பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்களை முன்னாடியே அக்யூரேட்டா தெளிவா சொல்லுதோ, அது சொன்ன மாதிரியே அந்த சம்பவம் நடக்குதோ, யாரால் மட்டும் தான் சொல்ல முடியும்? இப்படி ஒரு விஷயத்தை யாரால் மட்டும் தான் சொல்ல முடியும்? பின்னாடி உதாரணத்துக்கு 2000 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கரெக்டா யாராலும் சொல்ல முடியும்? மனுஷனால் சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. யாரால் மட்டும் தான் சொல்ல முடியாது? கடவுளால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். சோ அதை தான் இன்னைக்கு நாம நிரூபிக்க போறோம். அப்பேற்பட்ட கடவுள் இந்த பைபிள்ல எதுல நிறைச்சு வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அநேக தீர்க்க தரிசனங்களால் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நிறைச்சு வச்சிருக்காரு. சோ அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன கண்டுபிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தேவன் சொல்லி வச்சது எல்லாம் சொல்லுது. சர்வ லோகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்படின்னா எல்லாரையுமே என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா மீட் எடுப்பதற்காக தான் அவர் மரிச்சிருக்கார். அப்படின்னா எல்லாரையும் மீட் எடுப்பதற்காகடா செத்து போன எல்லாரையும் திரும்பியும் உயிரோடு கொண்டு வந்து மாபெரும் ஆட்சி என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா செய்ய போறாரு. புரிஞ்சுங்களா? மாபெரும் ஆட்சி என்ன பண்ண போறாருன்னு செய்ய போறாரு. அந்த ஆட்சி வருமா வராதா? வரும். எப்ப வரணும்னு விரும்புறீங்க? இன்னைக்கே வந்தா கூட நல்லா இருக்கும் பதில் இருக்கு நீங்க சொல்றது பார்த்தா. கரெக்டா? அப்படின்னா எப்ப வரணும் விரும்புறோம் அப்படின்னு நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா? அது எப்ப வரும் அப்படின்றத பைபிள் சொல்லியிருக்கா? 2ஆம் வருகை கரெக்ட், சரியான பதில். அதை பத்தி பைபிள் சொல்லியிருக்கா? ஏன்னா
நம்ம ஆண்டவரே நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெபிப்பதுல வாசிக்கலாம். மத்திய 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்படின்னா இப்படி பூமி மாறுச்சுன்னா எப்படி இருக்கும்? யோசிக்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பேற்பட்ட கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்பொழுது வரும்? ஏன்னா என்னென்ன கவர்மெண்டோ வருது, இவர் ராஜ்யம் வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே தீர்வு கிடைச்சிரும், எல்லாருக்குமே உண்மை கிடைச்சிரும். அது எப்போ வரப்போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்ல. அது எப்போ வரப்போகுதுன்றது யார்கிட்ட போய் கேட்டா கரெக்டா இருக்கும்? ஆண்டவர்கிட்ட கேட்டா தானே கரெக்டா இருக்கும். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது சீஷர்கள் என்ன கேட்டுட்டாங்க ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்க எல்லாம் பேசுறீங்க, ஆனா நீங்க பேசுறது என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10-11. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று அப்படின்னா, கேட்டார்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வரும்பொழுது அவர் பேசுறதெல்லாம் எப்படி பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஓமைகளா, பேரபிள்ஸ் அப்படின்னுவாங்க. பேரபிள்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதை மாதிரி என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆண்டவர் பேசியிருப்பாரு. அந்த கதை எதை மையப்படுத்தினதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசம் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் தேசத்துல அன்றாட வாழ்க்கையில அந்த ஜனங்கள் செய்கிற விஷயங்களை மையப்படுத்தி என்ன பண்ணியிருப்பாருன்னா ஓமையா பேசியிருப்பார். உதாரணத்துக்கு விதைக்கிறவனின் ஓமையா ஆண்டவர் பேசியிருப்பார். ஏன் பேசியிருப்பாரு? அங்க அக்ரிகல்ச்சர் ரொம்ப ஃபேமஸ். அதே போல மீன் வலை அப்படின்னு ஒரு ஓமை பேசியிருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சீஷர்கள்ல நிறைய பேர் என்ன மீனவர்கள், புரியுதுங்களா? ஆனா ஓமையா பேசிட்டு போயிட்டாரு. அது நிறைய பேர் கேட்டவங்களுக்கு என்ன ஆகல, புரியலையே ஆண்டவரே. சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, ஏன் இப்படி புரியாம பேசுறீங்க நீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. என்ன விஷயம் சொல்லிட்டாரு பாருங்க. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உங்கள் யாரு, அந்த அவர்கள் யாரு? சரி, இன்னைக்கு எடுத்துக்கலாம். இந்த உங்கள் யாரு, அவர்கள் யாரு? உங்கள் உங்கள் அவர்கள், உங்கள்னா நாங்கள். வெரி குட். அவர்கள்னா யாரு? வெரி குட். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சீஷர்களாகிய உங்களுக்கு தான் இந்த ரகசியம் அப்படின்ட்டார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களுக்கு அந்த ரகசியம் கிடையாது. அப்படின்னா இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா என்னவா ஆர்த்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? சீஷர்களாகிறது. கரெக்டா? அப்படின்னா இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். இந்த பரலோக ரகசியத்துல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு எப்ப வரப்போகுது, எவ்வளவு சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற ஒரு ரகசியத்தை இந்த ஓமைகள்ல சொல்லாம போயிருப்பாரா? சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லப்பட்ட ஒன் ஆஃப் த முக்கியமான ஓமை தான் என்ன ஓமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்திமர ஓமை அப்படின்னு ஒரு ஓமை ஆண்டவர் பேசியிருக்கார். வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 29 30 வரைக்கும். லூக்கா 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். சோ இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எந்த மரத்தை பார்க்க சொல்றாரு? அத்தி மரத்தை பாருங்க, மற்ற எல்லா மரத்தையும் என்ன பண்ணுங்க பாருங்க, அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் என்ன ஆயிடுச்சு, சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அடுத்து, அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அழகா சொல்லிட்டாரு. தேவனுடைய ராஜ்யம் கிட்ட வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கங்க அப்படின்றார். எப்போ? அத்தி மரம் துளிர் விடணும், மற்ற எல்லா மரமும் என்ன ஆகணும்? துளிர் விடணும். அத்தி மரம் துளிர் விட்டுச்சுன்னா எது கிட்ட வந்துருச்சா? ராஜ்யம் அவ்வளவுதான், பக்கத்துல என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப கேள்வி என்ன, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை பட்டணத்துல அதுவும் இந்த மாபெரும் சிட்டில ஒரு அத்தி மரத்தை தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்தி மரமே நீ என்ன பண்ணு, நீ துளிர் விட்டுரு. நீ துளிர் விட்டதை நாங்க பார்த்துட்டோம்னா நாங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அப்படியா சொல்றாரு? அப்படியா பேசுறாரு? இல்ல, நீங்களே அழகா சொல்லிட்டீங்க. அப்படின்னா இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்?
வெரி குட். அத்திமரம் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். எங்க போய் கண்டுபிடிக்கணும்? இன்டர்நெட்ல போய் கண்டுபிடிக்கணும், கூகுள்ல போய் கண்டுபிடிக்கணும், இப்போ வந்திருக்க சாட் ஜிபிடில போய் கண்டுபிடிக்கணும் இல்ல. வெரி குட். பைபிள்ல போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பைபிள்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் அவர் வந்திருக்கும் பொழுது அத்திமரத்தை தேடி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா போனாரு. அத்திமரம் கனி கொடுக்குதா அப்படின்னு தேடி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா போறாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த கனியை அந்த அத்தி மரம் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல. என்ன பண்ணிருக்கலாம்? கொடுக்கலன்னு விட்டு போயிருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் விட்டு போனாரான்னு பார்த்தீங்கன்னா விட்டு போல. என்ன பண்றாரு தெரியுங்களா? வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 12-13. மார்க் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு என்ன வந்துருச்சு? பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். எதுனா கிடைக்குமான்னு பார்க்க வந்திருக்காரு. எங்க? அத்திமரத்துல. அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ரொம்ப ஆசையா வந்தாரு. எது மட்டும்தான் இருக்குது? இலைகள் மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குது. உடனடியா கம்னு விட்டு போயிருக்கலாம்ல. என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவர், படிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அப்படின்னா சபிச்சிட்டாரு. எதை? அத்திமரத்தை என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சபிச்சிட்டாரு. இதை யார் வேற கேட்டுட்டு இருக்கிறதம்மா? அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அப்படியே தொடர்ந்து படிங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தா அந்த அத்திமரத்துக்கு என்ன ஆயிடுச்சாமா? வேரோட பட்டு போச்சா. நல்லா இருந்தது, என்ன பண்ணிட்டாரு? சபிச்சிட்டாரு. அது வேரோட என்ன ஆயிடுச்சு? இப்போ பட்டு போயிடுச்சு. உடனே நம்பால் பேச ஆரம்பிக்கிறார். நம்பால்னா யாரு? சீஷர்ல நம்பால் ஒருத்தர் இருக்காரு, நம்மள மாதிரியே. ஏன் நம்மள மாதிரி என்ன பேதுருங்கிறீங்க? அப்படின்னா நம்மள மாதிரி ஆர்வத்தோட என்ன பண்ணக்கூடியவர் இருப்பவர். என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா மார்க் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். ரபி அப்படின்னு என்ன அர்த்தம்? போதகர். போதகரே, நீங்க சொன்ன மாதிரி என்ன போச்சு? இந்த அத்திமரம் பட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாரு. இப்ப கேள்வி, இதெல்லாம் ஏன் பண்ணார் ஆண்டவர்? ஏன் இது பட்டு போச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இப்ப பைபிள்ல இருந்து நம்ம என்ன தெரியுமா கண்டுபிடிக்கணும்? அத்திமரம்னா என்னன்னு பைபிள் சொல்லுதுன்றதை கண்டுபிடிக்கணும். இப்படிதான் பைபிளை நாம ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்க வேணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அத்திமரம்னா என்னன்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். எரேமியா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அப்படி நான் கிளியரா சொல்லிட்டாரு. அத்தி பழம் யாருன்னு சொல்லிட்டார். அத்தி பழம் யாராமா? இந்த யார? யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அப்படின்ட்டார். அப்படின்னா பைபிள்ல அத்தி பழங்கள் யாரு? யூதர்கள், இஸ்ரேல் ஜனங்கள். அப்படின்னா அத்தி மரம் இஸ்ரேல் தேசம். அப்படின்னா இப்போ புரியும் பாருங்க. நம்ம ஆண்டவர் முதலாம் வருகையில அத்தி மரத்திடம் கனிகளை எதிர்பார்த்து வந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் முதலாம் வருகையில வரும்பொழுது முதல் கனிகளை, அதாவது அவரை ஏற்றுக்கொள்ளணும்னு யார்கிட்ட எதிர்பார்த்து வந்தாரு? இஸ்ரேல் ஜனங்க மத்தியில எதிர்பார்த்து வந்தாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரி கனி கொடுத்தாங்களா? அவரை ஏத்துக்கிட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. புரியுதுங்களா? இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அது என்னது சொந்தமானதிலே அப்படின்னு பார்த்தோம்னா, யூதர்கள் மத்தியில யார் வராரு? ஆண்டவர் வந்தாரு. ஆனா அந்த சொந்தமானவர்கள் யாரை ஏற்றுக்கொள்ளல? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம ரோமர்கள் வசம் ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறைந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலை செய்யறாங்க. அப்படி சிலுவையில் அறையும் பொழுது பிலாத்து கூட என்ன பண்ணிடுறாரு? கை கழுவி விட்டுறாரு. இந்த ரத்த பழிக்கு எங்க மேல என்ன கிடையாது, எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு கழுவும் பொழுது இந்த யூதர்கள் என்ன தெரியுங்களா சொல்றாங்க? இவருடைய
ரத்த பலி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்கன்னா வாசிக்கலாம். மத்தேயு 27 அதிகாரம் 25 வசனம். மத்தேயு 27 அதிகாரம் 25 வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். சும்மா விட்டு போயிருக்கலாம். இவருடைய ரத்த பழி எங்க மேல மட்டும் இல்ல, எங்க பிள்ளைகள் மேலே வரட்டும். இப்போ இவரை நீங்க என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறைந்து கொலை பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சு என்ன பண்ணிடுறாங்க, கொண்டுடுறாங்க. இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்தி மரத்துக்கிட்ட என்ன எதிர்பார்த்து வந்தாரு? கொடுத்துச்சா? கொடுக்கல. என்ன பண்ணுவன் பண்ணி காமிச்சிட்டாரு. இந்த அத்தி மரத்தை பட்டு போக பண்ணிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேல் தேசம் இல்லாம அழிஞ்சு போயிடும். அத்திமரம் பட்டு போறதுன்னு என்ன அர்த்தம்? இஸ்ரேல் தேசம் இல்லாம என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிரும் அப்படின்னு பாக்குறோம். ஆண்டவர் சொன்ன மாதிரியே கிபி 70 தீத்து ராயன் என்கிற ரோம பேரரசன் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெருசலேமை முற்றுகையிட்டு உங்களுக்கு நோட்ஸ் கிடைச்சிரும், நீங்க கவனிக்கலாம். உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம் நாங்க, நீங்க கவனிங்க. போகும்பொழுது இந்த பாடத்துடைய நோட்ஸ் உங்க கையில இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிபி 70க்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, தீத்து ராயன் அப்படின்ற ரோம பேரரசன் வந்து ஜெருசலேம் நகரை முற்றுகையிட்டு முற்றிலுமா என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அழிச்சு போட்டுறாரு. அதில் ஏகப்பட்ட யூதர்கள், மேக்சிமம் எல்லா யூதர்களும் எங்க சிதறடிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமைகளாக உலகம் முழுக்க என்ன பண்ணப்படுகிறார்கள்னா சிதறடிக்கப்படுகிறார்கள். ஏன் இன்க்ளூடிங் இந்தியாவில் கூட சில யூதர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன மாதிரி என்ன ஆகி போச்சு? இப்போ அத்திமரம் பட்டு போச்சு. அத்திமரம் பட்டு போச்சுன்னு அர்த்தம், இஸ்ரேல் தேசம் ஒன்னெல்லாம் அழிஞ்சு போச்சு. அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் அடிமைகளாக உலக நாடுகள் முழுக்க என்ன பண்ணப்பட்டார்கள்? சிதறடிக்கப்பட்டார்கள். இப்ப சொன்ன மாதிரி நடந்துச்சா நடக்கலையா? யார் சொன்ன மாதிரியே? ஆண்டவர் சொன்ன மாதிரி நடந்துச்சு. நடந்தது உண்மையா இல்லையா? உண்மை. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? இனி அவர் சொன்னதோ நடக்க போறதோ உண்மைன்னு புரியுதா? அப்படின்னா பைபிள் மட்டும் உண்மைன்னு புரியுதா? பைபிள் சொல்லக்கூடிய கடவுள் உண்மைன்னு புரியுதா? இதுதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிபி 70க்கு பிற்பாடு இந்த இஸ்ரேல் தேசம் பல பேர் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா போச்சு. பல பேருடைய ஆதிக்கத்தின் கீழ் போச்சு. யார் யார் கீழே போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே லைனா வாசிங்க சிஸ்டர். 70 முதல் 672 வரை ரோமர்கள், கிபி 672 முதல் 1072 வரை அரேபியர்கள், கிபி 1072 முதல் 1099 வரை செலூக்கியன்ஸ், கிபி 1099 முதல் 1291 வரை குருசேடர்கள், கிபி 1291 முதல் 1517 வரை மம்லூக்ஸ், கிபி 1517 முதல் 1917 வரை அட்டோமான்ஸ். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 70ல இருந்து, கிபி 70ல இருந்து நாம் எங்க இருக்கோம்? இப்போ நாம் இருக்கிறது 2025. கிபி 70ல இருந்து 672 வரைக்கும் இஸ்ரேல் தேசம் இருக்குல்ல, அது யார் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருச்சான்? ரோமர்கள் வசம் போயிருச்சு. அப்படி போயிருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில தான் ரோமர்கள் தான் அந்த இடத்துக்கு என்னன்னு பேர் மாத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசமா இருந்ததை பாலஸ்தீனான்னு மாத்துறாங்க. புரிஞ்சா நான் சொல்றது? இஸ்ரேல் தேசம்ன்ற பேர் என்ன மாத்துறாங்க? பாலஸ்தீனான்னு புரிஞ்சுங்களா? இப்படிதான் பாலஸ்தீன்ற பேர் என்ன ஆகுது? வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அது யாருடைய தேசம்? இஸ்ரேலுடைய தேசம். அப்படி பாலஸ்தீனான்னு மாத்தின உடனே அங்க இருக்க சுற்றி இருக்கக்கூடிய அரேபியர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. எந்த இடத்துல? இஸ்ரேல் தேசம் தான். ஆனா இப்ப என்ன பேர் மாத்திட்டாங்க ரோமர்கள்? பாலஸ்தீனா என்ன பண்ணியாச்சுன்னு பாத்தீங்கன்னா மாத்தியாச்சு. ஸோ இப்படிதான் வரலாறு என்ன பண்ணுதுன்னா இப்படி ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அடுத்து யார் வசம் வருதுன்னா குருசேடர்கள். இவங்க யார்? அப்படி குருசேட்ஸ் அப்படின்வாங்க, கிறிஸ்தவ தீவிரவாதிகள். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஆண்டவரை கொண்டது நீங்க தானே, என்ன பண்ண மாட்டோம் உங்களை நாங்க சும்மாவே விட மாட்டோம்னு சொல்லி யூதர்களை ஓட ஓட வேட்டையாடினாங்க. இதுதானே ஆண்டவர் சொல்லிட்டு போனாரு. வேட்டையாட சொல்லி என்ன சொல்லிட்டு போனாரு? ஒரு கண்ணத்தை அறிஞ்சா மறு கணத்துல திருப்பி ஓங்கி அமைதியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காட்டணும்.
ஆனா அது ஆப்போசிட்டா இந்த குருசேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா செஞ்சாங்க. கடைசியா இது யார் வசம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒட்டமான்ஸ் என்று சொல்லக்கூடிய துருக்கி முஸ்லிம்கள் வசம் இஸ்ரேல் தேசம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த காலப்பகுதியில் இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன நடக்கும், அந்த காலப்பகுதிக்கு பிற்பாடு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல தான் பெரிய தீர்க்கதரிசிகள், பைபிள் இருக்கக்கூடிய பெரிய தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காங்க. எதை பத்தி? இப்படி அடிமைகளாக யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க இல்லையா, அப்படி போன காலப்பகுதியிலையும் அதற்கு பிற்பாடம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பைபிள்ல தேவன் அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமா முன்னாடியே சொல்லிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி நடந்திருக்குமா நடந்திருக்காதா பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத என்ன பண்ண போறோம், நாம இப்போ பார்க்க போறோம். இதுதான் தீர்க்க தரிசனம். எதுதான் தீர்க்க தரிசனம்? பைபிள்ல தேவனுடைய மனிதர்கள் எழுதிட்டு போன தீர்க்க தரிசனத்தை நாம் எடுத்து படித்து புரிந்து கொள்வது பேர் தான் என்ன? தீர்க்க தரிசனம். எதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் கிடையாது? நாளைக்கு உங்க வீட்டில் அது நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும், அதெல்லாம் என்ன கிடையாது? தீர்க்க தரிசனமே கிடையாது. அதுக்கு பேர் என்ன? அழகா, அது பேர் குறி சொல்றது. அது தேவன் அருவருக்கிற காரியம், கடவுள் அருவருக்கிற காரியம் அது. சோ அப்படின்னா இந்த தீர்க்கதரிசிகள்ல ஒரு முக்கியமான தீர்க்கதரிசி எழுதின தீர்க்க தரிசனத்தை மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். அது எந்த தீர்க்கதரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி. அவரு உலர்ந்த எலும்புகள் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு. அந்த உலர்ந்த எலும்புகளின் தீர்க்க தரிசனத்தை எடுத்து என்ன பண்ணலாம், நாம இப்போ படிக்கலாம், வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 வசனம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 வசனம் முதல். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து. என்மேல்னா என் மேல கிடையாது, யார் மேல? எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அமர்ந்திருக்கு. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. எங்க போய் நிறுத்திட்டாராமா? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குன்னா என்னங்க பிரதர்? எப்படி இருக்கும் அது? பாதாளமா? 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் எசேக்கியேல் நிறுத்துறாராமா. பள்ளத்தாக்கு முழுக்க என்ன இருக்குதாமா? படிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். எவ்வளின் அருகே? அந்த எலும்புகளின் அருகே. இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அப்படின்னா பள்ளத்தாக்கினுடைய நடுவுல எலும்புகள் எப்படி இருந்திருக்காமா? மகா திரளாய் எக்கச்சக்கமா இருந்திருக்கு. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமா. அது என்ன உலர்ந்ததுமா இருக்கு? உலர்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? காஞ்சு போயிருக்கு. சென்னையில் அப்படி சொன்னது என்ன ஆகும் புரியும். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அது காஞ்சு போயிருக்கு. எப்போ காஞ்சு போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வெயில் என்ன பண்ணிருக்கு, அது மேலே பட்டு அந்த எலும்புகள் உலர்ந்து போயிருக்கு, காய்ந்து என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா போயிருக்கு. உடனடியாக அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். கேட்கிறாரு. யாரை பார்த்து? தேவன் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறாரு. எசேக்கியேலே இந்த எலும்புகளுக்கு உயிர் வருமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே எசேக்கியேல் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். தேவனே, யாருக்கு தான் தெரியும்? அதெல்லாம் உமக்கு தான் தேவனே தெரியும். உயிர் வருமா? உலர்ந்த எலும்புகளுக்கு என்ன ஆகாதுங்க, உயிர் வராது. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, தேவனை யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறார். அப்படியே அடுத்து படிங்க. அப்பொழுது வசனம் சொல்லி படிங்க. 4 வசனம் முதல். அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து. இப்ப எசேக்கியேல் யாரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கணுமா? எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கணுமா? அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகளே யாருடைய வார்த்தையை கேளுங்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்படின்னா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது என்ன பண்ணுவீங்க? உயிரடைவீர்கள் அப்படிங்கிறாரு. இப்ப அடுத்து என்னவாமா? படிங்க. 6 வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து. அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாராமா? இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்க்க போறாராமா. ஒன்னா சேர்த்துட்டு அடுத்து உங்கள் மேல் நான் எதை சேர்ப்பேன்? நரம்புகளை சேர்த்து
உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று தேவன் என்ன சொல்றாருன்னா, அடுத்து நரம்பு உருவாக்குவேன், அடுத்து தோல்னால மூடிடுவேன், அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்ப நீங்க உயிரடைந்து நான் தான் கர்த்தர்னு என்ன பண்ணிப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னு சொல்றாரு. அப்படின்னா சீக்வன்ஸ் என்ன, ஆர்டர் என்ன, எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணும், ஒன்னா சேரணும். நரம்புகள் அடுத்து என்ன பண்ணும், ஒன்னா சேரணும். அதுக்கப்புறம் சதை என்ன பண்ணும், ஃபார்ம் ஆகி ஆவி பிரவேசிக்கும் பொழுது என்ன வருமாமா, உயிர் வரும் அப்படிங்கிறாரு. அப்படியே படிங்க தொடர்ந்து. 7ஆம் வசனம் முதல், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். என்ன இருக்கு, எசேக்கியேலுக்கு சொல்லப்பட்ட மாதிரி என்ன பண்ணிருக்காருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. என்ன ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இரைச்சல் உண்டாயி, இரைச்சல் அர்த்தம் சத்தம், சத்தம் உண்டாகி, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. இது அப்படி யார் பார்க்கிறாரு, எசேக்கியேல் என்ன பண்றாரு, நான் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் அவருக்கு, ஆச்சரியமா இருந்திருக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத. அப்படியே பார்க்கும்பொழுது நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. எல்லாமே நடந்துருச்சு, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ஆனா எல்லாம் வந்துருச்சு, which mean பாடி ஃபார்ம் ஆயிருச்சு. என்ன வரலையாமா, ஆவி என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா வரல. எது வந்தாதான் முக்கியம், ஏன் அப்பதான் உயிர் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா வரும். எல்லாம் வந்துருச்சு, இன்னும் ஆவி என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா வரல. அடுத்து என்ன ஆகுதாமா, வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 9ஆம் வசனம், அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. நீ இப்ப ஆவியை நோக்கி என்ன பண்ணு, தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்லி. காற்று திசை 4லும் இருந்து காற்று வந்து இவங்க மேல அடிச்சுச்சுன்னா என்ன வந்துருன்ட்டாரு, உயிர் வரும் அப்படின்ட்டாரு. இப்போ நடந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் அவருக்கு கற்பிக்கப்பட்டபடி தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையை என்ன பண்றாங்களாமா, எப்படி இருந்திருக்கும், நல்லா இருந்துச்சு அந்த கதை. அப்படின்னா என்ன சொல்ல வராரு, எதுக்காக இதை எசேக்கியேல் கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் இந்த உலர்ந்த எலும்புகள், ஏன் இந்த தீர்க்க தரிசனம், ஏன் இதை பத்தி சொல்றாரு, ஏன் இது பள்ளத்தாக்கில் இப்படி கிடக்குது, ஏன் இதுக்கு நரம்பு வரணும், ஏன் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, அடுத்து தேவன் சொல்றாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் வேற யாரும் கிடையாது, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளோ நேரம் நம்ம யாரை பத்தி பார்த்திருக்கோம், அப்ப நம்ம இந்த உலர்ந்த எலும்புகள் வேற யாரும் கிடையாது, இஸ்ரவேல் வம்சத்தார். அப்படியே படிங்க. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களாமா, எங்க எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, கிபி 70 எருசலேம் அழிக்கப்பட்டு யூதர்கள் அடிமைகளாக உலக நாடுகள் முழுக்க என்ன பண்ணப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் பயங்கரமான கொடுமைகளையும் உபத்திரவங்களையும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனுபவிச்சாங்க. அப்படி அனுபவிச்சு யூதர்களுக்கு என்ன நம்பிக்கையா போயிடுச்சாமா, இனி திரும்பி எல்லாம் எங்க தேசத்துக்கு நாங்க என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். வெயில் படுற மாதிரி உபத்திரம் வந்து எங்களுக்கு நம்பிக்கையே என்ன ஆயிடுச்சு, போயிருச்சு அப்படின்னு உலர்ந்த எலும்புகள் மாதிரி யார் இருக்காங்களாமா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. அப்படியே படிங்க. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன சொல்றாரு, அழிஞ்சா போயிட்டு இந்த இஸ்ரேல் தேசத்தை திரும்பி உருவாக்கி உலக நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்ல இருந்து மறுபடியும் நான் என்ன பண்ண போறேன், உங்களை வர வைக்க பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது சாத்தியமா,
நடக்குமா? தேவன் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. சொன்ன என்ன ஆகணும்? இது நடந்தே என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா தீரும். அப்படியே படிங்க தொடர்ந்து. 13ஆம் வசனம் முதல், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். மறுபடியும் சொல்றாரு, உங்க தேசம் அழிஞ்சு போயிடுச்சு, திரும்பி என்ன பண்ண போறேன் நானு? சகல தேசங்களிலிருந்து உங்களை கூட்டி உங்கள் தேசத்துல என்ன பண்ண போறேன் நானு? வெப்பேன். அப்ப புரிஞ்சுப்பீங்க நான் கர்த்தர் என்று. இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சொல்றதுதான் என்ன ஆகும்? நடக்கும். நான் சொல்லிட்டேனா அதை செஞ்சிருவேன் அப்படின்னு தேவன் என்ன பண்றாரு? அவர் சொல்றாரு. நடக்குமா? நடக்கும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் நம்புறீங்க. வெரி குட். ஸோ அப்படின்னா இப்போ இந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன சேரணும்? உலர்ந்த எலும்புகள். இந்த உலர்ந்த எலும்புகள் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாமே எங்க இருந்து எடுத்து படிச்சுட்டு இருக்கோம்? பைபிள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இது சொந்த கதையோ சோக கதையோ எல்லாம் கிடையாது. அப்படின்னா இந்த உலர்ந்த எலும்புகள் யார் அடையாளப்படுத்துறாங்க? சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள். சரிங்களா? இப்போ அடுத்து எலும்புகள் சேர வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட எல்லா இடத்துல இருந்தும் சொந்த தேசத்திற்கு கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். அடுத்து நரம்புகள் சேர வேண்டும். சதை என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளரணும். இப்போ சிதறடிக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் அடிமைகளாக இருக்கிறாங்க, போய் செட்டில் ஆயாச்சு. தேசமே அவங்க கையில் இல்லை. கரெக்டா? வேற யார் கையில போயிடுச்சு. முக்கியமா ஒட்டமான்ஸ் என்று சொல்லக்கூடிய துருக்கி வசம் கிட்ட கடைசி என்ன ஆயிடுச்சு? தேசம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போயிடுச்சு. சொந்த நாட்டுக்குள்ள இருந்து விடுதலை வாங்குறதே என்னவா இருந்துச்சு நமக்குலாம்? படாத பாடுபட்டு கெஞ்சி ஏதோ கூத்தாடி என்ன பண்ணியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. நாவ இப்போ சொந்த நாட்டில் இருந்து வாங்குறதே இவ்வளோ கஷ்டமா இருக்குதே, நாடே அங்க இல்லை, வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது ஆக்சுவலா. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் மறுபடியும் கொண்டு வருவேன் அப்படின்ட்டாரு. அப்படி சொல்லிட்டாருன்னா செய்ய விட்டுருவாரா? அப்படி செய்வதற்கு தேவன் ஒரு பிளான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா போடுறாரு. என்ன பிளான் போடுறாராமா? அதையும் பைபிள் எழுதி வச்சிருக்காரு. அது ஆச்சரியம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். மீன் பிடிக்கிற மாதிரி அநேகரை நான் என்ன பண்ண போறேன்? அனுப்ப போறேன். இவங்க போய் பிடிச்சிட்டு வருவாங்களாமா. யார? இஸ்ரேல் ஜனங்களை பிடிச்சிட்டு வருவாங்களாமா. அடுத்து அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓரளவுக்கு தான் சக்சஸ்ஃபுல் ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மீன் பிடிக்கிறவர்கள் ஓரளவுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? பிடிச்சிட்டு வருவாங்க. ரெண்டாவது நான் யாரை அனுமதிப்பேன் அப்படிங்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வேட்டைக்காரனை என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அனுப்புவேன் அப்படிங்கிறாரு. அவங்க போய் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்களாமா? வேட்டையாடுவார்கள் அப்படின்னு. ஸோ சொன்ன மாதிரியே இந்த தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரியே 1878ஆம் வருஷம் பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறாங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாம் முக்கியமாக பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தை கூட்டினது ஜெர்மனி. ஸோ அதனுடைய தலைவராக ஓட்டோவான் மிஸ்மார்க் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னு இருந்திருக்கிறாரு. அடுத்து அதில் பங்கேற்றது ரஷ்யா. ஒட்டமன் சாம்ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பங்கேற்று இருக்கிறாங்க. அதில் பங்கேற்ற இன்னொரு முக்கியமான நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் டிஸ்ரேலி. யார் இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் 1878 அந்த சமயத்தில் பிரிட்டனுடைய பிரதமராக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாரு. ஆக்சுவலா இவர் ஒரு யூதன். அதான் ஆச்சரியம். முதல் ஒரு யூதன் பிரதமராக இருந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்யமின் டிஸ்ரேலி இருக்கும் பொழுது தான். ஸோ அப்போ இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன பண்ணிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டமன் சாம்ராஜ்யத்தை கொஞ்சம் வலுவிழக்க செய்திருது. அப்படி வலுவிழக்க செய்துட்ட காரணத்தினால முக்கியமான ஒரு சம்பவம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1878ஆம் வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நடக்குது. அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டா டிக்வா அப்படின்னு ஒரு இடத்த என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. லோக்கல்ல இருக்கக்கூடிய யூதர்கள் அதிகப்படியான விலைகளை கொடுத்து ஒட்டமான் சாம்ராஜ்யத்துக்கிட்ட இருந்தே யாருடைய இடத்தை யாரே வாங்குறாங்க? ஆக்சுவலா இது யார் இடம்? அவங்க இடம். அதுல கொஞ்சமா பெட்டா டிக்வா அப்படின்னு ஒரு இடத்தை என்ன பண்றாங்க வாங்குறாங்க. அப்போ வாங்கும்போது அந்த இடத்தினுடைய சிம்பிள் என்ன தெரியுமா? ஆச்சரியம். இப்படி இடத்தை வாங்குவாங்க.
பெட்டாட்டிக்வா வாங்குவாங்க அப்படிங்கிறத, பெட்டாட்டிக்வா வாங்கப்படுவதற்கு முன்பாகவே சில ஆயிரம் வருடங்கள், சில 100 இல்ல, சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே பைபிள்ல எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் இருக்குதுன்னு நம்புவீங்களா? இருக்குது. ஓசியா புஸ்தகத்தில் இருக்கு. ஓசியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேங்கிறார்ல. யாருக்கு? இஸ்ரேல் தேசத்துக்கு. நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கு. நம்பிக்கையின் வாசல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்டா டிக்வா. அப்படின்னா என்ன சொல்லி வச்சிருக்காரு? நான் பெட்டா டிக்வாவை யாருக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு? இஸ்ரேல் தேசத்துக்கு சொன்ன மாதிரியே என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. என்ன ஆச்சரியம் பாருங்க. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது எல்லாமே கண் கூட என்ன ஆக ஆரம்பிக்குது, நடக்க என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ ஆனால் என்ன தெரியுமா, இந்த இடத்தை இவங்க வாங்கும் பொழுது அந்த இடம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டல் கடை இருந்திருக்கு. மலேரியல் ஸ்வாம்பா இருந்திருக்கு. மலேரியல் ஸ்வாம்ப்னா மலேரியா கொசுக்கள் நிறைந்த சதுப்பு நிலமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு இப்படி ஒரு சதுப்பு நிலத்தை யாருன்னா வாங்குவாங்களா? யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்களே. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, வாங்குறாங்க. அப்ப நிலத்தை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிலத்தை வாங்கினோம்னா என்ன பண்ணணும்? நிலம் ரிஜிஸ்டர் பண்றீங்க, என்ன பண்ணணும்? நிலம் வாங்கணும்னா போய் ரிஜிஸ்டர் பண்ணோம்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? அதுக்கு கையெழுத்து போடணும். என்ன பண்ணணும்? முத்திரை வைக்கணும். கரெக்டா? இந்த மாதிரி யூதர்கள் அவர்கள் இடத்தையே வாங்குவாங்க, லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அந்த ரிஜிஸ்டர் பண்ண லேண்டுக்கு கையெழுத்து போடுவாங்க, முத்திரையும் வைப்பார்கள்னு தேவன் ஏற்கனவே அவர் தீர்க்கதரிசி மூலம் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சொன்னதுதான் நடந்துச்சு. வாசிக்கலாம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 43-44. எரேமியா 32ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல். மனுஷனும் மிருகமும் இல்லாத படிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். நீங்க சொல்ற ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்ற இந்த தேசத்துலதான் என்ன ஆகப்பட போகுது? நிலங்கள் வாங்கப்படும். நடந்துச்சா? நடக்க போதா? நடந்துருச்சு. அப்படின்னா இதுதான் பார்க்கும்போது என்ன தெரியுது நமக்கு? சாதாரண புஸ்தகமா இது? சாதாரண புஸ்தகமா? உண்மையான ஜீவனுள்ள தேவன் நமக்கு கொடுத்த புஸ்தகம் இது. அப்படியே படிங்க. பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை இடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். என்ன அழகா சொல்லிட்டாரு பாருங்க. கையெழுத்து மட்டும் போட மாட்டாங்க, அதுக்கு என்ன போடுவாங்க? முத்திரை இடுவார்கள். அதுக்கு சாட்சி என்ன பண்ணுவாங்களாமா? போடுவார்கள். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொன்ன மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? திருப்ப ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் ஜனங்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வாங்கி அங்கே போய் செட்டிலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்ன தெரியுங்களா ஆச்சரியம்? அவங்க போய் இருக்கிற வரைக்கும், அந்த இடம் அவங்க வாங்குற வரைக்கும் அந்த இடத்துல ரொம்ப நாளாக என்னவே பெய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழையே பெய்யலை. அப்படி பெய்யாம எப்பனா ரேரா அப்பப்ப பெய்யறதுனால அந்த இடத்துல அது ஒரு சதுப்பு நிலமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறிடுச்சு. ஆனா தேவன் பைபிள்ல என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோயேல் 2ஆம் அதிகாரம் 23-24. யோயேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். அப்படின்னா முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். அது என்ன மாறி மாறிங்கிறார்? என்ன மாறினா? மாறினா மலை. அப்படின்னா சொன்ன மாதிரியே கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வலிந்தோடும். அப்படின்னா அப்படி ஆரம்பிச்ச பெட்டா டிக்வா பொட்டல் காடா இருந்தது. இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? இப்படி இருக்கு. ஸோ சிறையிருப்பை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க? திருப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து படிங்க. எரேமியா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
எரேமியா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வர பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிதாக்களுக்கு கொடுத்த தேசம் எந்த தேசம்? இஸ்ரேல் தேசம். யார் பிதாக்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு மறுபடியும் அவர்களை என்ன பண்ணிடுவேன், நான் திரும்ப கொண்டு வருவேன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்படின்னா எங்கிருந்து எங்க துரத்தி விட்டாராமா? அவர்கள் துரத்தி விட்ட எல்லா தேசத்திலும், முக்கியமா வட தேசத்திலும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா யூதர்கள் சிதறடிக்கப்படும் பொழுது அநேக இடத்துல சிதறடிக்கப்பட்டாலுமே முக்கியமா யூதர்கள் எங்க போய் செட்டில் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வட தேசத்துல போய் செட்டில் ஆயிருக்கிறாங்க. அப்ப இஸ்ரேலுக்கு வடக்கு, இஸ்ரேல்னு எங்கன்னு தேடுறீங்களா? ரொம்ப சின்னதா டாட் மாதிரி இருக்கும் வேர்ல்டு மேப்ல, அப்படியே ரவுண்ட் பண்ணிருக்கேன் தெரியுதுங்களா? அதுக்கு வடக்கே பாத்தீங்கன்னா எந்த தேசம் இருக்கு? அப்படியே மேல ஒரு கோடு போடுங்க. அப்படியே ஒரு கோடு போட்டா என்ன தேசம் வரும்? இஸ்ரேல் தேசமா? இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு வடக்க கோடு போட்டீங்கன்னா என்ன தேசம் இது? ரஷ்யா. அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்ட மாதிரியே அநேக யூதர்கள் எங்க போய் செட்டில் ஆயிருக்கிறாங்க? ரஷ்யால தான் போய் அநேக யூதர்கள் செட்டில் ஆயிருக்காங்க. என்ன ஆச்சரியமான தீர்க்க தரிசனம் பாருங்க. சொன்ன ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அச்சு பிசுறாம அப்படியே என்ன இருக்குது, நடந்திருக்கு. இப்போ என்ன சொன்னார்? ஆனா இப்ப ரஷ்யாலே இருக்கலாமா? இருக்கக்கூடாது. திரும்பி எங்க வரணும்? சொந்த தேசத்துக்கு என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா வரணும். அதுக்கு நான் யாரை அனுப்புவேன்ட்டாரு? மீன் பிடிக்கிற அநேகரை அனுப்புவேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே கரெக்டா முதல் தேவன் யாரை பயன்படுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா கிபி 1882 வருஷம் தியோடர் ஹெர்சல் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா சியோன் இயக்கம் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு அந்த சியோன் இயக்கத்தின் மூலமா என்ன முடிவு பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சிதறடிக்கப்பட்ட எல்லா யூதர்களும் எங்க வரணும்? சொந்த தேசத்துக்கு வரணும்னு என்ன பண்றாருன்னா இன்வைட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஜயனிஸ்ட் காங்கிரஸும் அந்த கூட்டமும் 1896 வருடம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம பிறக்கவே இல்லை, கரெக்டா? இல்லை அப்படி பிறந்தவங்க யாரும் இருக்கீங்களா இங்க? இல்லை, கரெக்டா? ஸோ அதே சமயத்தில் இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்தகத்தை வெளியிடுறாரு, ரைட் ஃபார் ஜூவிஷ் ஹோம்லேண்ட். அப்படின்னா யூதர்கள் அவர்கள் சொந்த தேசத்துக்கு போவதற்கான உரிமை இருக்கு, எல்லாரும் என்ன பண்ணிருங்க வாங்கன்னு சொல்றாரு. அப்படி சொன்னதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வர ஆரம்பிக்கும் பொழுது டெல் அவிவ் அப்படின்ற ஒரு இடத்துல வெறும் 66 குடும்பங்கள், வெறும் 66 குடும்பங்கள் 1909 வருடம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வேலை செய்ய ஆரம்பிச்ச டெல் அவிவ் இன்னைக்கு எப்படி இருக்கானாமா? எப்படி இருக்காமா? சொன்னதை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காரு? இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அப்படின்னா வெறும் ரஷ்யால இருந்து மட்டும் வர போறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, அவங்க சிதறடிக்கப்பட்டது எல்லா இடத்துலயும் தான். வாசிக்கலாம் சகரியா 8ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். சகரியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு தேசத்துல இருந்தும் தெற்கு தேசத்துல இருந்தும் என் ஜனங்களை நான் ரட்சித்து அப்படின்னு அர்த்தம். யூதர்களை நான் காப்பாத்தி என்ன பண்ணுவேன்? கொண்டு வருவேன். எருசலேமின் நடுவில் என்ன பண்ணுவாங்க? குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனங்களா இருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனா இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் ஏன் பண்ணணும்? ஏன் திருப்பி கொண்டு வந்து ஜெருசலேம்ல உட்கார வைக்கணும்? ஜெருசலேம்ல குடியிருப்பார்கள் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்பட போகும் பொழுது ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்க போறதே எதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெருசலேம் தான். அப்படின்னா இந்த இடத்துல இப்ப புரியுதா ஏன் ஜெருசலேமை சுத்தி இத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு? சோ அப்போ இப்படி நான் என்ன பண்ண போறேன்? கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே தியோடர் ஹெர்சல் போன்றவர்களுடைய முயற்சினால கிபி 1882 இருந்து 1903 வரைக்கும் ஏறக்குறைய 25,000 யூதர்கள் என்ன பண்றாங்க? உள்ள வராங்க. எதுக்குள்ள வராங்க? சொந்த நாட்டுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வராங்க. நிறைய பேர் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா வராக்கிட்டி கூட இத்தனை பேர் என்ன பண்ணிட்டாங்க? வந்தாச்சு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீப்ரூல ஃபர்ஸ்ட் அலியா அப்படின்வாங்க. முதலாம் அலியா. அலியா அப்படின்னா ஏறி வருதல் அப்படின்னு அர்த்தம். சோ ஏறி வரக்கூடிய இந்த சமயத்துல தான் எதிர்பாராத விதமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முதலாம் உலக யுத்தம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெடிக்குது.
அந்த முதலாம் உலக யுத்தம் அது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஏன் அதுக்கு முன்னாடி வந்ததில்லை அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கிட்ட சண்டை போடும். ஆனா முதல் உலகத்தினுடைய வல்லரசுகள்லாம் உராசி கொண்ட தருணமா எது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதலாம் உலக போர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. எப்ப நடந்துச்சு, எந்த வருஷம் நடந்துச்சு தெரியுமா? சூப்பர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914 வருடம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா துல்லியமா முதலாம் உலக யுத்தம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நடக்குது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி என்னன்னாங்க பிரதர், ஏன் 1914 நடக்கணும்? வேற வருஷம் நடந்திருக்கலாம்ல முதலாம் உலக யுத்தம், ஏன் பர்டிகுலரா குறிப்பா அந்த வருஷத்துல நடக்கணும்? ஏன் தெரியுமா? 1914 வருஷம் தான் நடக்கணும்னு பைபிள்ல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமா. அப்படின்னா பைபிள் எப்படி இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா 1914 வருடத்துல முதலாம் உலக யுத்தம் என்ன ஆகும் நடக்கணும்லாம் இருக்காது. பைபிள்ல தேவன் இதை ரகசியமா என்ன பண்ணிருக்காரு, மறைச்சு வச்சிருக்காரு. அதை தேடுகிறவர்களுக்கு தான் என்ன பண்ண போறாருங்க, கொடுக்க போறாரு. அதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? நீங்க சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அப்படின்னா இந்த கிளாஸ் இன்னையோட முடிய போறது கிடையாது. இதை வாரம் நாம என்ன பண்ண போறோம், கேட்க போறோம். அப்படி பார்க்கும் பொழுது இப்ப என்ன தெரியுமா பார்த்துட்டு இருக்கோம், சாம்பிள் பார்த்துட்டு இருக்கோம். சாம்பிள் என்ன அர்த்தம்? இந்த அரிசி கடைக்கு போகும்போது என்ன கேட்போம், ஏன் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஏன் அது விடுங்க, ஸ்வீட் கடையில் கேட்போம் கொஞ்சம் என்ன பண்ணு கொடு, அது ஒரு சாம்பிள். இன்னொரு சாம்பிள் வாங்கி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்கிறோமாமா. அப்படின்னா இன்னைக்கு என்ன பார்க்குறீங்க நீங்க, சாம்பிள். டேஸ்டா இருக்கா, டேஸ்டா இருக்கு. அப்படின்னா வாரம் இதை ருசி பார்க்க போறீங்க. அப்படி பார்க்கும் பொழுது தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தையும் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தையும் லூக்கா 21ஆம் அதிகாரத்தையும் மிங்கிள் பண்ணி படிக்கும் பொழுது அதுல ஒரு ரகசியம் இருக்கு. கணக்கு போட்டு பார்த்தா 1914 வருஷம் தான் முதலாம் உலக யுத்தம் வரும்னு பைபிள் இருக்கு. அது எப்படின்றத பின்னாடி பார்க்க போறோம் நாம. அது உண்மையா இந்த சத்திய பாடத்தை நாங்க கேட்கும் பொழுது எங்களுக்கு புல்லரிச்சிருச்சு. என்னடா எப்பேற்பட்ட தேவன், சொன்னது எல்லாத்தையுமே எங்க வச்சிருக்காரு, பைபிள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? ஆனா எங்களுக்கு சொன்னவங்க இந்த சத்தியத்தை இலவசமா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்படின்னா அதுதான் நாங்களும் பண்ணிருக்கோம். இந்த சியோன் எக்காலத்தை என்ன பண்ணிருக்கோம், ஊதிட்டு இருக்கோம். இலவசமாய் பெற்றதை இலவசமா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்க்க போறோம். இதை இலவசமா கொண்டு வரதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அவங்க நாங்க இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய எல்லாருமே வேலை செஞ்சு இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு இலவசமா கொண்டு வரணும்னா அதுக்கு நாங்க என்ன பண்ணி ஆகணும். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் வருத்தத்தோடும் பிரயாசத்தோடும் வேலை செஞ்சு என்ன பண்ணாரு, இந்த ஊழியத்தை செய்யறாரு. அந்த மாதிரி இங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ், பேங்க் மேனேஜர்ஸ், அல்லது சாதாரண தொழில், ஒரு சின்ன தொழில் எதுவா இருந்தாலும் வேலை செஞ்சு இந்த ஊழியத்தை என்ன பண்ணிருக்கோம், நாங்க செய்துட்டு இருக்கோம். ஏன்னா இலவசமா நாங்க பெற்றதை இலவசமா கொண்டு போய் சேர்க்கணும். இலவசமா நாங்க கொடுக்கறதுக்கு நாங்க தயார். கேட்கறது நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்படின்னா ஏன்னா இந்த சத்தியத்துக்கு என்ன கிடையாது, வேலை எல்லாம் கிடையாது. சில பேருக்கு பார்த்துருக்கலாம், எங்க இந்த நோட்டீஸ்ல பேரே இல்லையே, யார் தான் வந்து பேச போறது? இப்ப சொல்லுங்க, பேசுற பேர் முக்கியமா, பேசுற செய்தி முக்கியமா? பேசுற செய்தி தான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியம். முதலாம் உலக யுத்தத்துக்கு வந்துடலாம் இப்போ. அப்போ முதலாம் உலக யுத்தத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1914 பல நாடுகள் பங்கு பெறும் பொழுது இங்கிலாண்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு, பிரிட்டன் கவர்மெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலாக வித்தியாசமான ஆயுதங்களை என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. அப்போதான் டேங்குகள், ரசாயன ஆயுதங்களை எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. அந்த ரசாயன ஆயுதங்கள் அவர்கள் பயன்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு விஞ்ஞானியா யார் இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சைம் வைஸ்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த சைம் வைஸ்மேன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த சமயத்தில் பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு அசிட்டோன் அப்படின்ற ஒரு பொருள் தேவைப்படுது. ஏன் அந்த அசிட்டோன்ற பொருள் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஸ்மோக்லெஸ் கன் பவுடர், இந்த கன் பவுடர் எல்லாம் ஸ்மோக் இல்லாமல் என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம், நிறைய ஆயுதங்களை தயாரிக்கலாம். ஆனால் அந்த அசிட்டோனை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டோனை பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் முறையில் இந்த சைம் வைஸ்மேன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டார்.
அப்படி கண்டுபிடிச்சதுனால அது யாருக்கு உதவியா போயிடுச்சு? பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு உதவியா போயிடுச்சு. அதன் நிமித்தமா பிரிட்டன் கவர்மெண்ட் முதலாம் உலக யுத்தத்தில் என்ன பண்ணிட்டாங்க? ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் யாரு? சைம் வைஸ்மேன் அப்படின்ற இந்த விஞ்ஞானி. இந்த விஞ்ஞானி கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்க எங்களுக்கு செஞ்சது சாதாரண உதவி கிடையாது, நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்கள் நிச்சயமா என்ன பண்ணோம்? கை மாறி என்ன பண்ணோம்? செய்யணும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவர் பணத்தை கேட்கல, வேற எதையுமே கேட்கல. ஏன்னா இவர் ஒரு யூதன். இவர் என்ன திரும்ப கேட்டாரு? எங்க சொந்த நாடு எங்களுக்கு என்ன வேணும்? திரும்பி வரணும்னு என்ன பண்றாருன்னா கேட்கிறார். சொன்ன மாதிரியே 1917 வருஷம் பால்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷனை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1917 வருஷம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறார்கள். அப்படி அறிவிக்கிறதுல முக்கியமா யாருக்கு லெட்டர் போடுறாங்கன்னா, டியர் லார்ட் ராத்ஸ்சைல்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ராத்ஸ்சைல்ட் அப்படின்றவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய பேங்கர்ஸ். அவர்கள் யூதர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு ஃபண்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத தேசம் மறுபடியும் திரும்பி உருவாகிறதுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் கவர்மெண்ட் யூத தேசத்துல விச் மீன் அப்ப என்ன பேரு? வெரி குட் பிரதர். என்னன்னு பேர் மாத்தி வச்சிட்டாங்க? பாலஸ்தீன் மாத்தி வச்சிட்டாங்க. அந்த இடத்துல இப்ப யாரை குடி அமர்த்தணும்? யூதர்களை குடி அமர்த்தணும். இதுக்கு பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? உதவி செய்யும் அப்படின்னு பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரகடனப்படுத்தி விட்டது. சொன்ன மாதிரியே. ஆனா இப்ப பிரிட்டன் கவர்மெண்ட் கையிலேயே இல்ல. எது? இஸ்ரேல் தேசம் அவங்க கையிலேயே இல்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா 1917 வருஷம் ஆலன்பி அப்படின்னு பிரிட்டிஷ் ஜெனரலுடைய தலைமையில் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒட்டமன் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போர் புரியுறாங்க. ஸோ 5 கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்க. அப்படி கவுண்டர் அட்டாக்ல பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருது. அப்படி ஜெயிக்கும் பொழுது இது இருக்கிறாரு பாருங்க, இவர் தான் ஜெனரல் ஆலன்பி. ஆலன்பி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சல்யூட் அடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5th கல்வாரி டிவிஷன் அதுல ஜெயிச்சிடுறாங்க. அதை ஜெயிச்ச ராணுவ வீரர்களுக்கு என்ன பண்றாங்க? சல்யூட் அடிச்சிட்டு இருக்காங்க. இது எங்க எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டில் ஆஃப் ஐஃபா. ஐஃபான்ற இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எடுக்கப்பட்ட புகைப்படம். நீங்க பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்பீங்க, ஆமாங்க பார்க்கும்போது நம்ம ஆளுங்க யாரும் அங்க இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு உத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். யார் இது? சிங்குங்க. நம்ம சிங்கு எங்க அங்க போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்ணலாம் உங்களுக்கு எழும்பலாம். ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெருமைப்படுற விஷயம்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நடக்கும்போது, இந்த சம்பவம் நடக்கும்போது பிரிட்டன் கீழே யார் இருந்தது? அடிமையா நாம் இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய ராணுவ வீரர்களை நேரடியாக இறக்காம சண்டையில் யாரை இறக்கி விட்டுருக்குறாங்க? நம்ம மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டு இதில் துருக்கி வசம் இருந்த இஸ்ரேல் தேசத்தை, ஒட்டமன் சாம்ராஜ்யத்தின் வசம் இருந்த இஸ்ரேல் தேசத்தை பிரிட்டன் சாம்ராஜ்யம் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பண்ணுதுங்க கொண்டு வந்து 1948 வரைக்கும் வச்சுக்கிறாங்க. ஆனா எல்லா யூதர்களும் திரும்பி வந்துட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. மீன் பிடிக்கிற மாதிரி தியோடர் எல்லாம் அனுப்பிச்சு பார்த்தாரு. சைம் வைஸ்மேன் மூலம்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாரு. என்ன ஆகல? நடக்கல. ஏன் தெரியுமா நடக்கல? ஆக்சுவலா இந்த யூதர்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலி, இருக்கிறதுலே புத்திசாலிகள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு ஜெயிச்சதுல அதிகப்படியான நபர்கள் யார் தான் பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். ஸோ இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் இவங்க அடிமையில போய் சேர்ந்த எல்லா இடத்துலையும் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆன இடத்த விட்டு என்ன பண்ண முடியறது இல்லை, வர முடியறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் உங்களுக்கு 10,000 கோடி சொத்து இருக்குன்னு வச்சுக்கலாம். சும்மா தான் சொல்றேன். சென்னையில் உதாரணத்துக்கு 10,000 கோடி சொத்து இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு? 10,000 கோடி சொத்து. திடீர்னு உங்களுக்கு அழைப்பு வருது. எங்க இருந்துன்னா பாகிஸ்தான்ல இருந்து. உங்க சொந்த தேசம் பாகிஸ்தான் தான். அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க, விட்டு போட்டு பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணிருங்க, பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு வந்துருங்க அப்படின்னா வருவோமா? வரமாட்டோம். ஏன் வரமாட்டோம்? அதான் இங்கே இவ்வளவு இருக்கு. ஆனா போவோம். எப்ப தெரியுமா போவோம்? சென்னையில யாருன்னா உங்களை ஓட ஓட உதைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழவே முடியாத மாதிரி எங்க ஓடி போயிடுவோம்? பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணிடுவோம்னா ஓடிடுவோம். அந்த மாதிரி தான் யூதர்கள் போய் எல்லா இடத்துலயும் நல்லா என்ன ஆயிட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆட்டினால கூப்பிட்டா நிறைய பேர் திருப்பி என்ன பண்ணல, தேசத்துக்கு போல. ஆனா தேவன் தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்லிட்டாரு? உலர்ந்த எலும்புகளை நிச்சயமா நான் என்ன பண்ணிடுவேன், சேர்த்துருவேன். தேசத்துக்கு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா யூதர்களே வரலன்னு சொன்னாலும் தேவன் என்ன பண்ணிடுவாரு?
ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா வர வச்சிருவாரு. அதுக்காக தான் தேவன் அடுத்து யாரை அனுமதிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன். அப்படி அனுமதிக்கப்பட்ட ஒன் ஆஃப் த மாபெரும் வேட்டைக்காரன் தான் அடால்ஃப் ஹிட்லர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹிட்லரை பத்தி எங்க இருக்கு? பைபிள் இருக்கு. பைபிள் சொன்னதுதான் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்குது. ஹிட்லர் அப்படின்றவருக்கு அவருடைய தேசமாகிய ஜெர்மனியின் மீது அளவு கடந்த பாசம். அந்த அளவு கடந்த பாசத்துல பாக்குறாரு. சுத்தி பார்த்தா எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல யார் தான் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த யூதர்கள் தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு யார் இவரு? இவர் யாரா இருந்தா எங்களுக்கு என்னங்க வந்துச்சு? யார் அவரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். என்ன ஃபேமஸ்? எதுக்கு ஃபேமஸ்? E = mc². அதெல்லாம் வேண்டான்னு தான் இங்க வந்து நாங்க என்ன பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னா இவ்வளோ எல்லா இடத்துலையுமே ஃபேமஸ். இவர் ஒரு யூதன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு யூதன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல யூரி கெகாரின் முதல் விண்வெளிக்கு பயணம் போன ரஷ்யன் ஒரு யூதன். இப்படி எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய பொசிஷன்ல யூதர்களே செட்டில் ஆயிட்டா எங்க ஆட்களால என்ன பண்ண முடியல, வளர முடியலன்னு தெரிஞ்சு என்ன பிளான் போடுறாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லா யூதனையும் கடைசியில ஒரே ஒரு யூதன் கூட உலகத்துல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லி வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்த சம்பவம் தான் ஹிட்லர் மூலமா ஹோலோகாஸ்ட். ஹோலோகாஸ்ட்னா ஒரு நெருப்புனால் ஒரு பெரும் சேதம் ஏற்பட்ட எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட சேதத்தை யூத ஜனங்களுக்கு கொண்டு வந்தாரு. எல்லா யூத ஜனங்களையும் வேட்டையாட ஆரம்பிச்சாரு. இப்படி கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல பேராஷூட்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொலை பண்றது. ரெண்டாம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனடியாக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க ராணுவம் வந்து பாக்குறாங்க யூதர்களுடைய உடம்புகளை ஓவன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க. மேங்கலே, ஜோசப் மேங்கலே அப்படின்ற ஒரு மோசமான நாசி டாக்டர், அவர் ஹிட்லர் படையில் இருந்தவர். இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, போலாண்டில் இருக்கக்கூடிய ஆஸ்விட்ஸ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல எல்லா யூத குழந்தைகள் மீதும் மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடத்த ஆரம்பிக்கிறாங்க. டீப் ஃப்ரீஸ் பண்றது. ஸோ மோசமான சித்திரவதை என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா செய்யறது. கொன்னு குவிச்சு அவங்க முன்னாடி என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த யூதர்களால் மறக்கவே முடியாது. ஏன் தெரியுங்களா? போலாண்டில் இருக்கக்கூடிய ஆஸ்விட்ஸ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப், இந்த கேம்ப்ல மட்டும் ஏறக்குறைய 9,60,000 யூதர்கள் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் கொன்னு குவிச்சிருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கான்சென்ட்ரேஷன் கேம்ப்னா உதாரணத்துக்கு இந்த ஆளுக்குள்ள உட்காந்துருக்கும்ல, பூட்டி பாய்சன் கேஸ் உள்ள விட்டு அப்படி இருக்கும், என்ன ஆகும்? இருக்க முடியுமா? அந்த அளவுக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சான், கொன்னு குவிச்சான். யோசிச்சு பாருங்க, எப்படியோ இருக்க வேண்டிய ஜனங்கள், நியாயப்பிரமாணம் இந்த ஜனங்களுக்காக தான், நியாயாதிபதிகள் இந்த ஜனங்களுக்காக தான், ராஜாக்கள் இந்த ஜனங்களுக்காக தான். ஏன் கர்த்தராகிய இயேசுவே யூதர்கள் மத்தியில் ஒரு யூதனா தான் என்ன பண்ணாரு, பிறந்தாரு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது என்ன சொன்னாங்க? இவருடைய இரத்தப்பழி எங்க மேல மட்டும் இல்ல, என் பிள்ளைகள் மேலேயோ விழட்டும் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி இதை ஃபேஸ் பண்ணும்பொழுது தான் யூதர்கள் முடிவு பண்ணாங்க, திரும்பி இப்பேற்பட்ட சம்பவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அனுமதிக்கவே கூடாது. இந்த ஹோலோகாஸ்ட் அனுமதிக்கவே கூடாது. ஏன்னா 60 லட்சம் யூதர்கள் என்ன பண்ணாங்க, செத்துட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட சம்பவம் நடந்த உடனே மற்ற உலக நாடுகளுக்கே குற்ற உணர்ச்சி வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு சுதந்திரம் வழங்குறாங்க. மே மாதம் 14ஆம் தேதி 1948ஆம் வருஷத்துக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன வந்துருச்சு, சுதந்திரம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. 2000 வருஷ ஏக்கம் நிறைவேறுது. பட்டு போன அத்திமரம் என்ன ஆயிருச்சு, துளிர் விட்டதை நீங்க பாத்தீங்கன்னா எது கிட்ட வந்துருச்சு, தேவனுடைய ராஜ்யம் வரப்போதா வராதா அப்படின்னா யோசிச்சு பாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பேற்பட்ட காலப்பகுதியில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய கவர்மெண்டே வரக்கூடிய காலப்பகுதியில் யார் உட்காந்துருக்கோம், நாம் உட்காந்துருக்கும் பொழுது இப்பேற்பட்ட ஜீவனுள்ள தேவன் இப்பேற்பட்ட தீர்க்க தரிசனத்தை உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது கண் கூட காட்டுறாரு. அப்படின்னா உண்மையா சொல்லுங்க, இந்த பைபிளை தவிர்த்து இந்த உலகத்துல வேற புஸ்தகங்கள் உண்மையா
உண்மை இல்லை. இந்த பைபிளுடைய தேவனை தவிர்த்து இந்த உலகத்துல வேறே கடவுள்கள் உண்மையா? ஒருவேளை அப்படி வணங்குறவர்களாக இருந்தோம்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? நீங்க தான் சொல்லணும். ஏன்னா உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னா இப்ப பார்த்தோம் இல்லையா, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. எரேமியா 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல், இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எப்போ எரேமியா கிட்ட சொல்லும் போது நாட்கள் வரும் என்று இப்போ வந்துருச்சு. அப்படியே படிங்க. அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்ப வர பண்ணுவேன். புரிஞ்சுங்களா? அவர்களுக்கு பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு என்ன பண்ணிடுவேன்? திரும்ப வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ணிட்டார்? வர பண்ணிட்டாரு. அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகள். அப்படின்னா இப்ப உலர்ந்த எலும்புகள் என்ன ஆயிடுச்சு? இதை மறந்துடக்கூடாது. இந்த தீர்க்க தரிசனத்தை உலர்ந்த எலும்புகள் என்ன ஆயிடுச்சு? இப்போ சேர்ந்துருச்சு. எலும்பு வந்துட்டு அடுத்து என்ன வரணும்? வெரி குட். என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா நரம்புகள் சேர வேண்டும். நரம்புகள் சேர வேண்டும். அப்படின்னா எப்படி ஒரு மனித சரீரத்திற்கு நரம்புகள் முக்கியமோ அதே போல ஒரு தேசத்துக்கு எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தினுடைய கனிம வளங்கள். இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் வாங்கின உடனடியாக முதல் பிரதமரா பதவியேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் பென் குரியன். ஸோ இந்த டேவிட் பென் குரியன் கிட்ட கேட்குறாங்க, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த தேசம் உங்களுதுன்றீங்க, யார் சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்க அரபு முஸ்லீம் செட்டில் ஆயிருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க? இது எங்க இடம்பா? ஏன் 2000 வருஷமா எங்க தான் இருக்கிறோம்? யூதர்கள் என்ன சொல்றாங்க? எப்பா இது எங்க பிதாக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். புரிஞ்சா புரியலையா? பிரச்சனை இதுதான் பிரச்சனை. ஆக்சுவலா இது ஒரு பங்காளி சண்டை. ஏன்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் யார் வம்சம் வந்தவங்க? ஆபிரகாம், ஈசாக்கு. அரேபியர்கள் இஸ்மவேல். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல லேண்ட் உங்களுக்கு தானா, எதை காட்டுங்க கையில? பத்திரத்தை காட்டுங்க அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு கேட்கறாங்க. பத்திரத்தை காட்ட முடியுமா? முடியாது. முடியாதுல. ஆனா காமிச்சாருங்க. இவரு காமிச்சார். என்ன தெரியுமா காமிச்சாரு? எழுந்து திஸ் இஸ் அவர் குஷான் அப்படின்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா குஷான்னா பத்திரம் அப்படின்னு அர்த்தம். எது இது? இதாங்க பத்திரம் அப்படின்னு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா சொன்னாரு. சொன்ன மாதிரி மட்டும் இல்லாம பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உபாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவு படாததுமான தேசம், அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். சொன்ன மாதிரியே தேசத்தினுடைய கனிம வளங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா 1955ஆம் வருஷத்துல அந்த ட்ரை லேண்ட்ல நேகேவ் டெசர்ட்ல முதல் ஆயில் ஃபீல்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது 1950கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நடக்குது. டெசர்ட்ல தண்ணி வர ஆரம்பிக்குது. அடுத்தது டெட் சீல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா டெட் சீன்னு ஒரு சீ இருக்குது. அந்த சீக்குள்ள ஃபிஷ் கூட வராது, வெறும் உப்பு. ஸோ அந்த கடல்ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பொட்டாஷ், புரோமைன், மெக்னீஷியம் போன்ற மினரல்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. எப்படி பாருங்க, ஒண்ணுமே இல்லாம இந்த தேசம் இது எல்லாம் அப்படின்னா நரம்புகள் என்ன பண்ண ஆரம்பிக்குது? சேர ஆரம்பிக்குது. அடுத்தது கடைசியில நியூக்ளியர் கேப்பபிலிட்டியாவும் என்ன ஆகுறாங்கன்னா அப்படின்னு அர்த்தம் அணுசக்தி திறன் கொண்ட தேசமும் என்ன பண்றாங்கன்னா மாறுறாங்க. அதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்ல இருந்து எல்லாமே மாற ஆரம்பிக்குது. எப்படின்னா வாசிக்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 11-12. சகரியா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். இது எல்லாமே சுதந்தரிக்க என்ன பண்ணிடுவேன்? கட்டளையிடுவேன். விதைப்பு சமாதானமா இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அக்ரிகல்ச்சர்ல இன்னைக்கு டாப் மோஸ்ட் யார் தான் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான். ஒண்ணுமே இல்லாத டெசர்ட்டா இருந்த இடத்துல இப்போ ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இஸ்ரேலுடைய நேகேவ் டெசர்ட். முன்னாடி அப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி இருக்குதாமா.
ஸோ அப்படின்னா எப்படிங்க இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சொட்டு நீர் பாசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? 1965 சிம்சா பிளாஸ் அப்படின்ற ஒரு யூதன் தான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. ஏறக்குறைய 100 நாடுகளில் இதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா செரி டொமேட்டோஸ் டெவலப்மெண்ட், ஹீப்ரூ யூனிவர்சிட்டி ஜெருசலேமில் இருக்கு. அதில் இந்த இடத்துல ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கணும், எந்த சைஸில் இருக்கணும் இன்ஜினியர் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா விளைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி பிரச்சனைக்கு நாம் என்ன பண்ணுவோம்? தண்ணி பிரச்சனை இருக்குல்ல, நல்லா பார்த்தோம். உங்கள் ஊர் நல்லா இருக்கு, எங்கள் ஊர் என்னன்னு கேட்குறீங்களா? பின்னாடி சொல்கிறேன். ஸோ அப்படின்னா உங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்கா இல்லையா? நம்ம ஊரில் எல்லா ஊர்லையுமே இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படின்னா தண்ணி பிரச்சனை வந்தால் நாம் என்ன செய்வோம்? கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட போய் கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க பார்த்து எதுனா செய்யுங்கன்னு கெஞ்சுவோம், கரெக்டா? ஆனா இஸ்ரேல் தேசம் தண்ணி பிரச்சனைக்கு எப்படி தெரியுமா தீர்த்திருக்கிறாங்க? காற்றிலிருந்து தண்ணீர் எடுத்திருக்கிறாங்க. எதுல இருந்து? காற்றிலிருந்து குடிநீர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறார்கள். நரம்புகள் என்ன ஆயிட்டு இருக்கு, இப்போ சேர்ந்துட்டு இருக்கு. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் டாப் மோஸ்ட் யார் தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான். நம்பால் திடீர்னு பார்க்குற மாதிரியே இருக்கா? நம்பால் தான் அது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்பொழுது யார் இவரு? அவர் தான். ஸோ அவர் போய் இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்பொழுது இது ஒரு வேனில், குட்டி வேனில் உட்காந்துருக்காங்க. சாதாரண வேன் நினச்சிட்டு போகிறீங்க. அந்த வேன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்கே தேவையான அளவுக்கு கடல் நீர் என்ன பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா குடிநீராக்கம். அந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலி கேப்பபிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம். எப்படி மாத்திட்டு இருக்காரு இதெல்லாம்? ஏன்னா ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம் எல்லா உலக நாடுகளுக்கும் இஸ்ரேல் இருந்தா என்ன ஆக போகுது? பரவ போகுது. அதுக்கான எல்லா ஆயத்த இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா எவ்வளோ கடைசி காலத்தில் இருக்கிறோம் பாருங்க நாம. இப்போ அடுத்து இவரு பெஞ்சமின் நெட்டான்யு இஸ்ரேலுடைய பிரதமர் இந்தியாவுக்கு வரும்போது இதை நம்ம ஆளுக்கு இலவசமாக கொடுத்துட்டு போயிட்டார். என்ன பண்ணிக்கிறது நீங்க ஃப்ரீயா இந்த ஒரு வேனை வச்சுக்கிங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ எதெல்லாம் சேர்ந்து போயிடுச்சு? நரம்புகள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்துருச்சு. நரம்புகள் மட்டும் சேர்ந்தா போதுமா? இப்போ எது சேரணும்? தோல் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூடணும். ஒரு மனித சரீரத்துக்கு தோல் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு தேசத்துக்கு எது முக்கியம்? எது பாதுகாப்பு? ராணுவம். வேர்ல்டுல டாப் மோஸ்ட் மிலிட்ரியில் ஒன் ஆஃப் த மிலிட்ரி. மற்ற நாடுகள்லாம் உதாரணத்துக்கு யூஎஸ்ஏலாம் எடுத்துக்கினீங்கன்னா அது ரொம்ப பெரிய நாடு, பொருளாதார ரீதியில் ரொம்ப பெரிய நாடு. உதாரணத்துக்கு அவங்க ஜிடிபியை $30 trillion. பட் ஆனால் இஸ்ரேல் தேசம் நம்ம தமிழ்நாட்டில் பாதி கூட என்ன ஆகாது, வராது. வேர்ல்டு மேப்பில் பென்சிலில் கோடு போட்ட மாதிரி இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி யாருக்கிட்டுமே இல்லை. என்ன டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா அயன் டூம் டெக்னாலஜி. அயன் டூம் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய எனிமி நேஷன்ஸ், எதிரி நாடுகள் குண்டு போட்டாங்கன்னா வான்லே எங்கே வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இன்னொரு குண்டை அடித்து வான்ல என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்க. அமாஸ் தீவிரவாதி என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா their God changes the path of our rockets in mid-air. அவர்களுடைய தேவன் நாங்கள் விட்டுற ராக்கெட்டை நடு வானில் என்ன பண்ணிடுறாரு, திசை திருப்பிடுறாரு அப்படின்னு அவனே ஆச்சரியப்பட்டிருக்கான். இதில் ட்ரோன் டெக்னாலஜிலேருந்து எல்லாத்துலேயுமே டாப் மோஸ்ட் யார் தான் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் தான். இப்போ ரீசெண்டாக எது வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அயன் டூமுக்கு பதிலாக அயன் பீம் வச்சுருக்காங்க. அயன் பீம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வானில் வரக்கூடிய மிசைல்ஸை லேசர் வச்சு என்ன பண்ணுறது, லேசர் வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்துறது. அந்த லேசருக்கு இவங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா $200. அவன் என்ன பண்ணுவான், கோடி கோடியாக செலவு பண்ணி மிசைல் அனுப்பும் பொழுது $200 என்ன பண்ணுறான், வீடியோ கேமில் வர மாதிரி சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா வீழ்த்துகிறார்கள். நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க, நேவி எடுத்துக்கோங்க, இஸ்ரேலை யாராலும் என்ன பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. இன்க்ளூடிங் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் எங்க இஸ்ரேல் மோஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யூனிட் இருக்குது. என்னென்ன கண்டுபிடிப்புகள்லாம் இஸ்ரேல் இருந்து வந்திருக்கு அப்படின்றத நாம பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன வீடியோ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். You find seeds that can be programmed to become whatever you wish. You engineer them to have limitless creativity. You plant them in soil designed to nourish them. They yield fruits of endless new inventions.
இட் இஸ் இஸ்ரேல். தோல் என்ன ஆயிடுச்சு? தோலும் வந்துருச்சு. இப்போ எது மட்டும்தான் பேலன்ஸு? ஆவி என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா வரணும். இப்போ இந்த இஸ்ரேல் தேசத்தை சுற்றி எதிரி நாடுகள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன் எதிரி நாடுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானுக்கு எப்படின்னா எதை அழிச்சிடணும் இல்லாதபடி வேர்ல்டு மேப்ல இருந்தே இஸ்ரேல் தேசத்தை. ஏன்னா ஏசு கிறிஸ்துவோடைய ராஜ்யமே எங்க இருந்து ஆரம்பிக்க போகுது? இஸ்ரேல் தேசத்துல இருந்தா அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அப்படின்னா இந்த இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய எதிரி நாடுகளால அழிக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். வாசிக்கலாம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நாட்டிட்டாரா? நாட்டிட்டாரு. நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன சொல்லிட்டாரு? இனி அவர்களை தேசத்திலிருந்து யாரும் பிடுங்கி எடுக்க முடியாது அப்படின்னு யாரே சொல்லிட்டாரு? கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய பிளான் இந்த இஸ்ரேல் தேசத்தை வச்சு நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஆனா இது சாத்தான் பிடிக்குமா? அப்ப என்ன பண்ணுவா? யார? இப்ப எல்லா நாடுகளும் யாருக்கு எதிராக இருக்குது? எதனாலதான்? இதனாலதான். புரிஞ்சுங்களா? சோ அப்படின்னா யார் ஜெயிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும் நமக்கு. அத்தனை பாடுகள் காசால எல்லா கஷ்டமும் பார்க்கறதுக்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனாலும் இந்த இடத்துல எல்லாருக்குமான நன்மை நடக்கணும்னா, கிறிஸ்துவின் ராஜ்யம் என்ன ஆகணும்? வரணும்னா இது எல்லாம் நடந்தே தீரணும். சகரியா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குவேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அப்படின்னா இந்த இடத்துல எருசலேமை சுற்றிலும் இப்ப என்ன இருக்குன்னு பைபிள் சொல்லுது? எதிரிகள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த மேப் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கிற நேஷன்ஸ் எல்லாமே இஸ்ரேலுடைய எதிரி நாடுகள். நடுவில் பென்சில்ல கோடு போட்ட மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் வாங்கின மறுநாளே எல்லா அரபு நாடுகளும் சண்டைக்கு வந்துட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தை நிறுவின காரணத்தினால. யார் யாரெல்லாம் வந்தது தெரியுங்களா? எகிப்து, சிரியா, யோர்தான், லெபனான், ஈராக் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் அடிக்கிறாங்க. இத்தனை நாடு சேர்ந்து அடிச்சா என்ன ஆகும்? என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜெயிச்சிச்சு. 7 லட்சம் பாலஸ்தீன அரபிகள் என்ன ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அடிமைகளா மாறிட்டாங்க. ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1957ஆம் வருஷத்துல எகிப்து சூயஸ் கேனலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால மேற்கத்திய நாடுகளான பிரிட்டனும் பிரான்ஸும் இஸ்ரேலை வச்சு எகிப்து அடிச்சிட்டாங்க. எகிப்து சும்மா இருக்குமா? அப்பதான் ஒரு மிக முக்கியமான யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துக்கு பேர் என்னன்னா 6 days வார். அந்த யுத்தம் எத்தனை நாள் தான் நடந்துச்சு? 6 நாள் தான். ஆனா இந்த யுத்தம் நடக்கிற வரைக்கும் ஜெருசலேம் இருக்குல்ல, இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஜெருசலேம், அதனுடைய தலைநகர், அது யார் கட்டுப்பாட்டுக்குள்ளவே இல்லைன்னா இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளவே இல்லை. அப்படி இல்லாத இந்த சமயத்துல ஒரு மாபெரும் யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத இன்னொரு வீடியோ கிளிப்பிங்ல என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். நல்லா கவனிங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க சவுண்ட் மட்டும். Brings you the latest incident to upset the chancelleries of The Muslim nations in the Middle East would not accept Israel's existence since its founding in 1948. They began amassing huge amounts of sophisticated weaponry and lobbying for the implementation of boycotts, divestment, and sanctions against the Jewish On the 15th of May 1967, on Israel's Independence Day, a 3-week period began, which was one of the most tense and fearful periods in Israel's history.
In direct contravention of international agreements, Egyptian leader Jamal Abdel Nasser removed the UN peacekeeping forces and began moving tens of thousands of soldiers and hundreds of tanks into what was the demilitarized Sinai Peninsula towards Israel's southern border. Egypt also blockaded the Straits of Tiran, an open international waterway which was essentially a declaration of war. Israel turned to the nations of the world, primarily to the United States, for assistance against Egyptian aggression, but somehow all Western countries decided to remain neutral. Very quickly it became apparent that the promises were all but forgotten. Israel, with 2.5 million Jews, was left alone to face the might of the Arab nations. Egypt, Syria, Jordan, Iraq, and Lebanon formed a military alliance and began moving forces into Jordan towards Israel's borders. When the Arab countries realized that the world had abandoned Israel, many other Muslim countries were openly calling for the destruction of Israel. The will and means to murder millions of Jews were evident. Top IDF commanders expressed their concerns at the high price Israel was liable to pay in a war with the Arab world. Some military experts projected a toll between 20 and 100,000 lives. Israel prepared cemeteries all over the country, ready to accommodate many expected victims. Massive parks were prepared in Jerusalem, Tel Aviv, and other cities in case the cemeteries would have no more space. ஆபரேஷன் மொக்கட் அப்படின்னு ஒரு ஆபரேஷன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. World governments, instead of defending Israel's right to exist, warned Israel continuously not to attack. However, the people of Israel had no choice but to go to war, to defend their country and their very existence. At 7:15 a.m. on June 5th, 1967, the IDF launched Operation Moked, Focus. Almost the entire Israeli Air Force was dispatched in a daring mission. Only 12 planes stayed behind. The risk of this operation was extraordinary, as the fighter pilots flew at an unprecedented low altitude of less than 20 meters above the ground. Egypt had the most advanced ground-air missile defense systems in the Middle East. Most of the Israeli jets were old and outdated French planes. If the Israeli jets would have been detected, many would have fallen, and Israel would have been left with practically no air force. And then, a miracle occurred. The most advanced Russian MiG jets that patrolled the airspace along the borders between Egypt and Israel were, for that one critical hour, grounded. Incredibly, at that very same time, the top commanders of Egypt, Jordan, and Iraq flew together to observe the Egyptian forces invading Sinai. The Egyptian officers had ordered all anti-aircraft units not to fire unless given a direct order as long as they were in flight. This created total confusion on the Egyptian ground as Israel struck exactly in that window of time. By 7:45 a.m., the high hand of Providence resulted in the Israeli Air Force reaching all the Egyptian airfields without even one plane being detected. More than 200 Egyptian planes, almost half of Egypt's fleets, were almost instantaneously destroyed, also bombing the runways and making impotent the mightiest air force in the Middle East. General Moti Hod, commander of the Air Force, said, "In my wildest dreams, I never would have conceived of such an incredible success." A second wave of Israeli jets were directed to Cairo to confront the remains of the Egyptian Air Force. And here, another miracle occurred, no less miraculous than the first. Even though Israel had lost the element of surprise and the anti-aircraft systems were operating with full capacity, Egypt was only able to hit one Israeli plane. The Israeli Air Force went on to destroy a total of more than 300 Egyptian planes, and every airfield in Egypt was neutralized. It was nothing less than a military miracle, seemingly impossible. And then, another miracle occurred.
It was as if God hardened the heart of the Egyptian president Nasser, who continuously gloated about his glorious military victory over Israel. In the Arab media, President Nasser spoke of the end of Israel's air force and of the Egyptian tanks on their way to Jerusalem. Jordan, Syria, and Iraq believed these bombastic statements and wanted to join him in the great victory against the Jews. All the Arab air power struck simultaneously on multiple fronts. In almost any other scenario, Israel would not have been able to respond as quickly as it did. The timing was seemingly orchestrated to position Israeli jets exactly where they should be. Not in 6 days, but in 6 hours, the war was won. நாலாபுறமும் இஸ்ரேலை எதிர்த்து வந்த ஜனங்களை என்ன as the forces of Israel sweep on in an astonishing triumph of strategy. After achieving air supremacy, her forces thrust like an avenging sword at the very heart of Arab self-confidence. So கடைசில என்ன ஆயிடுச்சு? And then, perhaps, the greatest miracle of all, the miracle Israel never expected. Jerusalem. அந்த இடத்துல முஸ்லிம்கள் அந்த இடத்துல என்ன பண்ணார்கள்? யூதர்கள் கைப்பற்றிட்டு Again, it seemed as though it was a divine appointment in time. Jerusalem was to be restored to the Jewish people after 2,000 years. 2000 வருஷ கனவு உண்மையான தேவன் அவர்களுக்கு கொடுத்த இடம். The enemies of Israel had twice as many soldiers as we did, 3 times as many planes, 4 times as many tanks. The odds were stacked against us on every. ஏற்கனவே இருந்த இடத்தை விட இவ்வளவு இடத்தை என்ன பண்ணிட்டாங்க? புடிச்சிட்டாங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? யூதர்கள். விட்டு கொடுக்கலாமா? அப்படி விட்டு கொடுத்துட கூடாது. ஏன்னா தேவன் என்ன சொல்றாரு? அது யாருடைய தேசம்? தேவனுடைய தேசம். அது தேவன் அவங்களுக்கு கொடுத்த தேசம். இதுல ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? அவர் உங்களுக்கு நல்லா தெரியும். யாரு? யாசர் அரஃபத். நடுவில் இருக்கிறவரு கிளின்டன். அந்த சைடில் இருக்கிறவரு அவர் மட்டும் நமக்கு தெரியாது. யார் தெரியணுமோ அவர் தெரியாது. ஆனால் மற்றதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? நாம தெரிஞ்சிருக்கோம். ஸோ அப்படின்னா அந்த சமயத்துலேயே இஸ்ரேலினுடைய பிரதமர் அவர். ஸோ ஆக்சுவலா இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அப்பவே சொன்னாங்க அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்ட போறாருன்னு. அதே மாதிரி யூதனே கொலை பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த சம்பவத்தில் தான் 1993 ஓஸ்லோ ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு ரெக்கார்டில் போட்டு அந்த ஓஸ்லோ ஒப்பந்தத்தின் பிரகாரம் காசா இருக்குல்ல அந்த இடத்தை தூக்கி பாலஸ்தீனத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய நோக்கம் இஸ்ரேல் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு குண்டா என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. ஸோ அப்படி கொடுத்ததனுடைய விளைவாக அந்த பிரதமர் அவராலே என்ன பண்ணப்பட்டார்? சொந்த ஜனங்களாலேயே கொல்லப்படுறாரு. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு யார் முடிச்சிட்டு இருக்காரு பாருங்க? பில் கிளின்டன். அப்படின்னா இப்போ வந்த பிரதமர் அப்படியெல்லாம் தயாராக இல்லை. பெஞ்சமின் நெட்டானியூ. இப்போ ரீசெண்டாக நடந்த ஐநா சபை கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா முஸ்லீம் நாடுகள் எல்லாமே இருக்குது. அப்போ சொல்கிறாரு, எங்கள் இஸ்ரேல் தேசத்தை முதல் பாபிலோன் சாம்ராஜ்யம் அழிக்க நினச்சிச்சு, அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் இப்போ இல்லை. அடுத்து மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யம் அழிக்க நினச்சிச்சு, அது இல்லை. அடுத்தது பெர்ஷிய சாம்ராஜ்யம் அழிக்க நினச்சிச்சு, இல்லை. ரோம சாம்ராஜ்யம் அழிக்க நினைச்சு, இந்த ரோம சாம்ராஜ்யம் இப்போ இல்லை. ஹிட்லருடைய நாசி படைகள் எங்களை அழிக்க நினைச்சாங்க, அந்த ஹிட்லருடைய நாசி படைகள் இப்போ இல்லை. எங்களை அழிச்ச யாருமே இப்ப இல்ல. ஆனா நாங்க எங்க மேல கை வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நிலைமை தான் உங்களுக்கும். இப்ப சொல்லுங்க, இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நாட்டினாலும் நிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அதான் நடந்துட்டு இருக்கு. அடுத்து ஒருத்தர் வந்தாரு, இவர் சாதாரண ஆளே கிடையாது. யாரு? டொனால்ட் ட்ரம்ப். இன்னைக்கு ஒன்று பண்ணுவாரு, நாளைக்கு வேற பண்ணுவாரு, நாளைக்கு என்னென்னவோ பண்ணுவார் இவர். ஆனா இவர் பண்ணதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஜெருசலேம இஸ்ரேலுடைய தலைநகரா அங்கீகரித்த முதல் அமெரிக்க அதிபர் அவர் தான். அது வரைக்கும் இஸ்ரேலுடைய டெல் அவீவ் தான் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பைபிள் இஸ்ரேலுடைய தலைநகரம் எது சொல்லுது? ஜெருசலேம் தான். டெல் அவீவ்லாம் கிடையாது. கரெக்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இத உலக நாடுகளுக்கு சுத்தமா என்ன ஆகல, செட் ஆகல. சாத்தானுக்கு செட் ஆகுமா? செட் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் வந்துடும். அப்ப அவன் நிலைமை முடிஞ்சு, எல்லா பிரச்சனையும் போயிடும் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் வந்துருச்சுன்னா. அதனால எல்லா உலக நாடுகளும் எதிர்த்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறாங்க. யாருக்கு விரோதமா? இஸ்ரேலுக்கு விரோதமா. 120 நாடுகள் எதிர்த்து என்ன பண்ணிருக்காங்க? ஓட்டு போட்டிருக்காங்க. 9 நாடுகள் இஸ்ரேலுக்கு ஃபேவரா ஓட்டு போட்டிருக்கு.
35 நாடுகள் நாங்க 2 சைடுமே ஓட்டு போடல, நாங்க நடுநிலைமை என்ன பண்ணிக்கிறோம் இருந்துக்கிறோம் இருக்கிறாங்க. இதுல இந்தியா எப்படி ஓட்டு போட்டிருக்கோம்? இஸ்ரேலுக்கு எதிராவா, நடுநிலையாவா, இல்ல இஸ்ரேலுக்கு ஃபேவராவா? நடுநிலையா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இல்ல, இஸ்ரேலுக்கு எதிர்த்து என்ன பண்ணுச்சுன்னா ஓட்டு போடுச்சு. அப்ப இந்தியாவை பத்தி தீர்க்க தரிசனம் வேணுமா? சக்கரையா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்குள்ளும் பாரமான கல்லாக்குவேன். ஆயிடுச்சா? அந்நாளிலே, அப்போ சக்கரையா எழுதும் போது, இப்ப அந்நாளிலே தான் கிடையாது, இப்போ இந்நாளிலே எருசலேம் சகல ஜனங்களுக்கு என்ன ஆயிருச்சு? பாரமான கல்லாயிருச்சு. அதை கிளப்புகிற யாவரும், அப்படின்னா எருசலேமுக்கு விரோதமா யாருன்னா செயல்பட்டாங்கன்னா என்ன ஆவார்கள்? இந்தியா எப்படி செயல்பட்டுருச்சு? என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த இடத்துல இப்பேற்பட்ட காலப்பகுதியில் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகமே ஒரு முடிவுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யமே வரக்கூடிய காலப்பகுதியில் இருக்கக்கூடிய நாம இப்பேற்பட்ட பைபிளை கையில வைத்துக் கொண்டு இப்பேற்பட்ட மகத்துவமான சத்தியத்தை தெரியாம இருக்கலாமா? அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு நீ ஆசீர்வாதமாவே இருப்பாய், நீ கார் வாங்குவாய், நீ பங்களா வாங்குவாய் அப்படின்ற பிரசங்கம் கரெக்டான பிரசங்கமா இருக்குமா? கிடையவே கிடையாது. ஸோ அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள் சொன்ன மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹமாஸ் அட்டாக் என்ன பண்ணிருப்போம், நாம கேள்விப்பட்டிருப்போம். அடுத்தது என்ன ஆச்சு? எதனா பண்ண முடிஞ்சா இஸ்ரேல? இல்ல. ஈரான் என்னென்னவோ ட்ரை பண்ணாங்க, 12 நாள் என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. இப்ப காசாவுடைய நிலைமை என்ன? காசா எப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்லைல்ல, உருகுலைஞ்சு போயிருக்குல்ல. வசனம் வாசிக்கலாம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். காத்சா குடியற்று அஸ்கலோன் பாழாகும். காத்சா என்ன ஆக போகுது? பாழாகும். என்ன ஆயிடுச்சு? ஆயிடுச்சு. எப்பேற்பட்ட விஷயங்கள் என்ன ஆயிட்டு இருக்கு பாருங்க, நடந்து கொண்டிருக்குது. அப்படின்னா கடைசியா என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் கிளைமேக்ஸ் இதுதான் அடுத்து நடக்க போகுது. சக்கரையா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். எதிர்காலத்தில் என்ன நடக்க போதாமா? எல்லா நாடுகளும் எந்த நாட்டுக்கு விரோதமா வரப்போகுது? இஸ்ரேலுக்கு விரோதமா. நகரம் என்ன பண்ணிடுவாங்களாமா? பிடிச்சிருவாங்களாமா. வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. அப்படின்னா கடைசி தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா நாடுகளும் யாருக்கு விரோதமா வர போறாங்க அப்படின்னா 3ஆம் உலக யுத்தம். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கெல்லாம் கிடையாது, எல்லா நாடும் ஒரு சைடு, இஸ்ரேல் மட்டும் தனியா. ஜெயிக்குமா? ஜெயிக்குமா? ஜெயிக்காதா? அப்படின்னா இஸ்ரேல் பக்கம் நிக்கிறது தேவன், உலக நாடுகள் பின்பாக நிக்கிறது சாத்தான். என்ன ஆக போகுதுன்னா, சக்கரையா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவதை போல் அந்த ஜாதிகளோட போராட போறாரு. இப்ப சொல்லுங்க, 3ஆம் உலக யுத்தத்துடைய முடிவு என்னவா இருக்க போகுது? யார் ஜெயிக்க போறாங்க? இஸ்ரேல் ஜெயிக்க போகுது. எப்படி ஜெயிக்க போறாங்க? இது எந்த வருஷம் நடக்க போகுது? எப்போ, எவ்வளவு சீக்கிரம் வரப்போகுதுன்னு இதே பைபிள் இருக்குமா இருக்காதா? அது தெரிஞ்சுக்கணும் விரும்புறீங்களா விரும்பலையா? அப்படின்னா அதை பத்தின யுத்தம் தான் கோகு மாகோகின் படையெடுப்பு. அது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 38 மற்றும் 39 இருக்குது. இதை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறது இல்ல. என்னைக்கு பார்க்க போறோம்? நாம ஒரு வருஷமா இதே போல சத்திய வசனங்களை ஆழமான பாருங்க. இஸ்ரேலை பத்தி மட்டும் இல்ல, பைபிள் இருக்கக்கூடிய பல ரகசியங்களை, பல ஆழமான சத்தியங்களை வருஷம் இந்த வருஷம் முழுக்க சாயங்காலம் சண்டே சாயங்காலம் 6 மணிக்கு இதே இடத்துல எடுக்கப்படும். கேட்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க. கடைசியா ஒரு கேள்வியோட என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள முடிக்கலாம். நியாயமா பதில் சொல்லுங்க இந்த கேள்விக்கு. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல பைபிள்ல நீங்க எல்லா படிக்கிற எல்லா வசனத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? அர்த்தம் புரிஞ்சிருச்சு இல்ல அப்படின்றது தான் நேர்மையான பதில் பிரதர்.
பியூட்டிஃபுல்லான பதில், தேவனுக்கு பிடிச்ச பதில், நேர்மையான பதில். அதை சொல்லிட்டீங்க பிரதர், தெரியலிங்க பிரதர். அதுக்காக ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பிடிச்ச நபர்ல இருந்து எடுத்துக்கலாம். ஆதாம், பைபிள்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் புஸ்தகத்துல எடுத்துக்கலாம். தேவன் முதல் யாரை படைச்சாரு? ஆதாம படைச்சார். தன்னுடைய சாயலா படைச்சு ஒரு அருமையான தோட்டத்துக்குள்ள என்ன பண்ணாரு? கொண்டு போய் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சாரு. வச்சுட்டு என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் இருக்கக்கூடிய சகல விருட்சத்தின் கனிகளை என்ன பண்ணிக்கலாம்? சாப்பிடலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? நீங்க சாப்பிடக்கூடாது. அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னாரு. சாத்தான் வந்து என்ன சொன்னா, அவர் அப்படிதான் சொல்லுவாரு, அப்படிலாம் என்ன ஆகாது, நடக்காது, நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படிங்கிறார். வாசிக்கலாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். என்ன சொல்ற? அதை நீ புசிக்கும் நாளில். நாளில் என்ன அர்த்தம்? சாப்பிட்ட அன்னைக்கு என்ன ஆயிருவ? செத்து போயிருவ அப்படிங்கிறார். சாத்தான் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் சாகவே சாவதில்லை. யார் சொன்னது நடந்துச்சு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். ஆதாம் எவ்வளவு நாள் உயிரோடு இருந்தாரம்மா? தேவன் என்ன சொன்னார்? நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவை. சாத்தான் என்ன சொன்னா? நீங்க அப்படிலாம் சாகவே. யார் சொன்ன நடந்துச்சு? சாத்தான் சொன்ன நடந்துச்சு. ஆனா படிச்சா சாத்தான் சொன்னதான் நடந்த மாதிரி இருக்கு. ஆனா அது உண்மையா இல்ல, நமக்கு நல்லா தெரியும். அவன் பொய்க்கெல்லாம் அப்பா. அவன் பொய் மட்டும் தான் என்ன பண்ணுவான்? பேசுவான். ஆனா பைபிள் இருக்கக்கூடிய முதல் புஸ்தகத்துல இப்படி ஒரு கேள்வி என்ன ஆகுது? இருக்கு. கரெக்டா? இப்படி ஒரு இருக்குடா. இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிக்க கூடாது நாம? அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, ஒரு ஆவில செத்துறார். கிடையவே கிடையாது. இதுக்கான பதில் இருக்கு. எதுக்குள்ள இருக்கு? பைபிளுக்குள்ள இருக்கு. அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, வேதாகமத்தை முறையா எப்படி கற்றுக்கொள்வது அப்படிங்கிற பாடத்தை இன்னைக்கு இல்ல, அடுத்த வாரம் கரெக்டா 6 மணிக்கு இதே இடத்துல என்ன பண்ண போறோம்? நாம கேட்க போகிறோம். இதோட நீங்க உட்கார ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் தெரியுமாச்சு? ஏறக்குறைய 1 மணி நேரம் 45 நிமிஷம். வாழ்க்கையில இப்படி ஒரு இடத்துல நம்ம ஒரே இடத்துல உட்காந்து கேட்டிருப்போமா? கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட மகத்துவமான சத்தியங்களை வாரம் இதே இடத்துல என்ன பண்ண போறோம்? நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ அதனால தான் இந்த பைபிளினுடைய மகத்துவத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் இந்த ஊழியத்தை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியோன் எக்காலத்தை ஊதலாம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியத்தை உங்களிடத்துல என்ன பண்ணியிருக்கலாம கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். இலவசமாக பெற்றதை வாரம் என்ன பண்ண போறோம்? இலவசமா வாங்க போறோம். இதில் நீங்க செய்ய வேண்டிய நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாம கேட்டோம், நமக்கு தெரிந்தவர்களை பைபிள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களை என்ன பண்ணலாம்? நாம கூட்டு வரலாம். இதை விட ஒரு பெரிய ஆள் வேணும்னா நம்ம என்ன படிக்கலாம்? எடுத்துக்கலாம். ஸோ சொல்றதுக்கு நாங்க ரெடி, கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? அப்படின்னா சம்டைம்ஸ் கேட்கலாம், யோ போறீங்க, அவங்க ஜெகவா சாட்சிகள். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்றேன், எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு துளி சம்பந்தமோ கிடையாது. அப்படின்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பைபிள்ல சொல்லப்பட்ட சத்தியத்தை எடுத்து என்ன பண்ண போறோம்? சொல்ல போறோம். பைபிள்ல இருக்கிறத எடுத்து சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம். ஆனா பைபிள்ல சொல்லப்படாத விஷயத்தை யார் சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்கொள்ளக்கூடாது. இனி நாம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பாடமும் எதன் அடிப்படையில் இருக்க போகுது? வேதத்தின் அடிப்படையில் இருக்க போகுது. இதே போல அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பாடத்தை நாம் கேட்கலாம். பொறுமையோட இவ்வளவு நேரம் கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ தேவன் ஒரு அருமையான ஒரு நாளை நமக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்து, இந்த நாளிலும் அவருடைய மாபெரும் சத்திய வார்த்தைகளை கேட்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்போ ஏற்படாத ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இன்றைக்கி நாம் பார்த்த பாடம் வந்து இது என்ன தான்? சாம்பிள். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சாம்பிள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்க? சாம்பிளே டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னும் போது ரியாலிட்டி இன்னும் டீப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பைபிள் இருக்கிற வசனங்கள் 1.25 மணி நேரம் பார்த்தது நமக்கு என்ன தெரியல,
டைம் போனதே தெரியலன்னும் போது பைபிள் இருக்கிற அநேக தீர்க்க தரிசனம் மட்டும் இருக்கா? இல்லை, அநேக ஊமைகள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறாரு. தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, நிறைய வசனங்களுடைய கருப்பொருள் நம்ம இருக்குது. இதெல்லாம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நாள் கிளாஸ் பத்துமா? அதுக்கு தான் சகோதரர்களாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். எத்தனை வருஷம்? 1 வருஷம். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சண்டே, ஒவ்வொரு சண்டேவும் ஈவினிங்கில் எத்தனை மணிக்கு இருக்க போகுது? 6 மணிக்கு இருக்க போகுது. ஸோ எந்த இடத்துல? இதே இடத்துல. அப்படின்னா எத்தனை பேர் வரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம்? 1 2 3. ஓகே. ஸோ கண்டிப்பாக சில பேர் கையை தூக்கலோட ஆர்வம் இருக்குது, நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படின்னா இதே இடத்துல அடுத்த வாரம் சண்டே ஈவினிங் 6 o'clock நமக்கு கிளாஸ் இருக்க போகுது. ஸோ நம்ம பார்த்தோம் என்ன சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி. ஒருவேளை இந்த நோட்டீஸில் யார் பேச போகிறார் அப்படின்றத பார்த்து நின்றுட்டு இருந்தாங்கன்னா, பேசக்கூடிய நபரை பார்த்து நின்றுட்டு இருந்தாங்கன்னா இந்த சத்தியம் கிடைச்சிருக்குமா? இங்கே வந்திருக்கிற அனைவரும் ஆளை பார்த்து வரல, போடப்பட்டிருக்கிற சத்திய வசனத்தை பார்த்து ஏக்கத்தோடு வந்து நமக்கு மான் மாதிரி வந்து நமக்கு தாகம் தீர்ந்துச்சா? இன்னைக்குரிய தாகம் தீர்ந்துச்சு, அடுத்த தாகம் வந்துருச்சு. பிரதர் ஏற்படுத்திட்டு போயிட்டார். என்ன தாகம்? ஆதாமை பற்றி ஒரு கேள்வியை போட்டார். இப்போ தாகம் வந்துருச்சா? இப்போ தாகம் வந்துருச்சு. அதுக்குடைய பதில் நமக்கு என்ன பண்ணிக்கணும்? தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சத்திய வசனங்களை கேட்கறதுக்கு நம்ம வரலாம். நீங்கள் வரும்போது, ஒவ்வொரு வாரம் நீங்கள் வரும்போது 2 விஷயத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அது என்ன 2 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு கேட்க போகிறாரோ அப்படி எதிர்பார்க்கணும். பிரதர் ஆல்ரெடி சொல்லிட்டார், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசம். நீங்கள் கொடுக்க வேண்டியது 2 எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டைம், உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய நேரத்தையும். இப்போ உக்காண்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்வம், உற்சாகம், இதே ஆர்வத்தையும் இதே ஒரு நேரத்தையும் நீங்கள் வாரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேதத்தில் இருக்கிற மாபெரும் சத்தியங்களை கேட்டு உற்சாகமாக சந்தோஷமாக தேவனை துதிக்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனமாற துதிக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். ஸோ அடுத்த வாரத்திலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 6 o'clock நம்ம கேதர் ஆக போகிறோம். ஸோ இந்த ஒரு சத்தியத்தை நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? நமக்கு இப்போ கேட்க நமக்கு தோணியிருக்கோம், சே இவங்க வந்து நல்லா இருக்குமே, இவங்களுக்கு கூப்பிட்டு வந்து நல்லா இருக்குமே, இவங்களுக்கு சொல்லியிருக்கலாமே, தோணுச்சா இல்லைங்களா? அப்படின்னா அடுத்த வாரம் எத்தனை பேர் உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு மாதிரி ஆர்வமாக இருக்கக்கூடிய சகோதரர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்ய நினச்சா, காசோ பணம் கொடுக்குறதாலும் செகண்டரி தான். இந்த ஆழமான ஜீவனுள்ள சத்தியத்தை கேட்கறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அடுத்த வாரம் அவங்களை கூட்டிகிட்டு வரலாம். ஸோ வாரம் நடக்கிற பாடத்தை நம்ம தொடர் செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்கோம். ஸோ அப்படின்னா நம்ம இம்மிடியேட்டாக நம்ம ஒவ்வொருத்தரும் அப்பப்போ நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டே இருந்தோம்னா, ஆரம்பத்தில் நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா கேட்கக்கூடிய பாடங்கள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து நமக்கு இன்னும் ஆழமாக போக இன்னும் ஆழமாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ இடையில் ரொம்ப நாள் ஒரு 10 கிளாஸ் கழித்து வந்து நம்ம என்ன ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால் விரும்பக்கூடிய சகோதரர்கள் யார் கேட்க நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்க முன்கூட்டி என்ன பண்ணிடலாம், நம்ம அடுத்த வாரம் மேக்ஸிமம் கூட்டிகிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ அதையும் கூட உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுது. ஸோ அதே நேரத்தில் இந்த ஒரு நோட்டீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒருவேளை நீங்கள் தேவைப்படுறது கொடுங்க, நான் வேறு யாருக்குன்னா கொடுக்கறதுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, முடிச்சுட்டு போகும்போது சகோதரர்கள் நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொண்டு செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அதே நேரத்தில் இந்த ஒரு இன்னைக்கு கேட்டோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு தீர்க்கதரிசன பாடம், இந்த பாடத்துக்குடைய ஸ்கிரிப்ட் மெட்டீரியல் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. போகும்போது நீங்கள் அதை மறக்காமல் வாங்கிட்டு போங்க. ஏன்னா அது வீட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், மறுபடியும் உட்காந்து படிக்கிறதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதை மறக்காமல் பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அதே நேரத்தில் அது வந்து ஃபேமிலிக்கு ஒன்று. ஸோ ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் வாங்கிக்க வேண்டாம், ஃபேமிலிக்கு ஒன்றா நம்பர்னு பார்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அதே நேரத்தில் ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்த அனைத்து சகோதரர்களும் உங்களுடைய பெயர்கள் மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் அங்கே முன்னாடி சிஸ்டர் ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பேர் மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பர், எந்த ஊரில் வந்திருக்கின்ற ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கே கொடுத்துரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இதை உங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ வாரம் என்ன கிளாஸ் நடக்க போதோ அதுக்கு ஒரு ரிமைண்டர் சனிக்கிழமை என்ன பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம இந்த ஒரு வாரத்தில் இந்த உலகத்தில் போகும்போது எல்லாம் மறந்துடுவோம். ஸோ மறுபடியும் ஞாபகப்படுத்தி இந்த ஒரு கிளாஸை
ஞாபகப்படுத்துறதுக்காக சனிக்கிழமை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு ஃபோன் நம்பர் வாங்குகிறோம். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் கொடுத்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு அறிவிப்பு, இதை முடிச்சுட்டு போன பின்னாடி உங்களுக்காக டீ ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு, அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு அழைப்பை, எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் ஜியோன் எக்கால ஊழியங்கள் சார்பாக மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்களான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அதே நேரத்தில் இந்த ஒரு கூட்டத்தை நம்ம ஜெபத்தோடு ஆரம்பித்தோம். ஸோ அதே நேரத்தில் நம்ம ஜெபத்தோடு இந்த ஒரு கூட்டத்தை நம்ம முடிக்கலாம். ஸோ எல்லாரும் எழுந்து நின்று இந்த கூட்டத்திற்கு இறுதி ஜெபத்தில் ஜெபிக்கலாம். இறுதி ஜெபத்தில் வழிநடத்தும்படி நம்ம மத்தியில் நம்முடைய அன்பு சகோதரர் அப்பன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெபிப்போம். வானாதி வானங்களில் விற்றிருந்து மனுமக்களாகிய எங்களை கண்ணோக்கி பார்த்து அதினதின் காலங்களில் எங்களை நேர்த்தியாக வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்து விசேஷமாய் தகப்பனே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற உம்முடைய சத்திய வசனத்தின் மூலமாக இன்றைய நாளிலும் கூட இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் தேவரீர் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளவும் தேவரீர் தெரிந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை பாராட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் தகப்பனே இதை எடுத்து நடத்தின சகோதரருக்கும் நீர் பலன் தந்து வழிநடத்தியதற்காக, தேவையான தேவ ஆவியை தந்து பலப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்கெங்கோ இருந்த எங்களை ஒன்று சேர்த்து உம்முடைய சத்திய வசனத்தின் மூலமாக எங்களுடைய காதுகளை திறந்து கொடுத்து எங்களுக்கு இருதயத்திலே ஆண்டவரை கேட்ட சத்தியங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து இனிவரும் காலங்கள் நடக்க போகிற ஒவ்வொரு பாடத்திற்காகவும் தேவரீர் இன்னும் அதிகமாக உம்முடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் அறிவியும் தெளிந்த புத்தியும் சத்திய ஆவினாலே பலப்படுத்தும்படியாக உம்முடைய சமூக தாழ்த்துகிறோம். தேவரீர் இன்னுமாக ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் இருந்து வழிநடத்துவது போல இதோ நாங்கள் ஆண்டவரே நன்றியோடு இதோ கடந்து போகும் பொழுதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமென். அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளும் வாழ்த்துக்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம். ஆமென். தேங்க்யூ.